சிங்காரவேலு, நீங்க 1000 தான் சொல்லுங்க, உங்களால் தான் சிஎம் தொடர்ந்து பதவியில் இருக்காருன்னு ஊருக்கே தெரியுமே. இது உங்களை மாதிரி தொழில் அதிபர்களுக்கு நல்லா புரியுது அழகப்பன், மக்களுக்கும் புரியுது. ஆனா சிஎம்முக்கு புரியலையே. என்னமா தூக்கி அடிச்சு பேசுறாரு தெரியுமா? பேசாம அரசியல விட்டு ஒதுங்கிடலாமான்னு கூட தோணுது. ஐயோ, அப்படிலாம் செஞ்சிடாதீங்க சார். எலெக்ஷன் டைம், இந்த நேரத்தில் நீங்க கட்சி தலைவரா இல்லைன்னா உங்க கட்சி கதை என்ன ஆகுது? உங்க சிஎம் கதை என்ன ஆகுது? மக்கள் கதை என்ன ஆகுது? மக்கள் அதை சொல்லுங்க. மக்கள் அவங்களுக்காக தான் நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கினே இருக்கிறேன். ஒன்றும் இல்லை, போன வாரம் இந்த பஸ் முதலாளிங்க வந்தாங்க இல்ல, அவங்க கூட ஏதோ கொடுத்தாங்க போல இருக்க. கேள்விப்பட்டீங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கேள்விப்படுறதுக்கு முன்னாடியே ஊருக்கு தெரிஞ்சிடாது சார். கேளுங்க, பஸ் முதலாளிங்க கொடுத்தாங்க இல்ல, சிஎம் நியாயமா நடந்துக்குவாரு, அவங்க கொடுத்ததுல பாதியாவது நமக்கு கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்த்தேன். தரலையா? எங்க கொடுத்தாரு? பஸ் முதலாளிங்க கொடுத்தது எல்லாத்தையும் இவரே வாங்கி வச்சுக்கிறார். எவ்வளவு? 32ன்னு கேள்விப்பட்டேன். 32 முதல் இன்ஸ்டால்மெண்ட்டுங்க. இன்னும் வர வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது. அது பாட்டுக்கு கேளுங்க. 32 கொடுத்தாங்க இல்ல, சிஎம் நியாயமா நடந்துக்குவாரு, 32ல பாதி 19வது நமக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். 19 கூட தரலீங்க. என்னங்க அது அக்கிரமா இருக்கு? 19 இல்ல, ஒரு 18, அது கூட இல்லைங்க. எல்லாத்தையும் அவரே வாங்கி வச்சுக்கிறாரு. இத்தனைக்கு அவர் கட்ட பிரம்மச்சாரி சிஎம், உறவுக்காரங்க கூட யாரும் கிடையாது. என்ன போலவா? எனக்கு 2 பொட்ட பிள்ளைங்க கண்ணால் திகிறது, எனக்கு 7 லட்சம் கொடுக்குறாரு. இந்த காலத்துல 7 லட்சம் எந்த மூலைக்குங்க? ஒரு வேளை நாஸ்தாவுக்கு ஆகுமா நமக்கு? உலகமே அவ்வளவுதாங்க, நேர்மைக்கே இடம் இல்லை. நல்லா சொன்னீங்க. நேர்மையா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன் இந்த நாட்டில் உருப்பிட முடியாது. ஏதோ 7ஓ 8ஓ கிடைச்சதை வச்சுக்கின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு போக வேண்டியதுதான். மணி அடி ஒண்ணுதான் குறைச்சல். ஹலோ, ஆமா சிங்காரம் தான் பேசுறேன். யாரு? சீஃப் செக்ரட்டரியா? வணக்கம் வணக்கம். நானும் அழகப்பனும் சிஎம்முக்காக வெயிட் பண்ணிக்கின்னு இருக்கிறோம். எந்த அழகப்பனா? என்னங்க இது? உங்க தோஸ்த் அவரு தொழிலதிபர்? அதானே பார்த்தேன், உங்க தோஸ்த் ஆச்சா? அவர் கையில பேசணுமா? சீஃப் செக்ரட்டரி உங்க கையில பேசணுமா? வர்றாரு அவர் அழகப்பனு. எலெக்ஷன் ஒர்க் எல்லாம் எப்படி நடக்குது? நம்ம ஆபீசருக்கெல்லாம் லீவ் கொடுத்து எல்லாரையும் ஓட்டு கேட்கறதுக்கு அனுப்புங்க. ஆமா, பெரிய வேலை இவனுங்க செய்யற வேலை நமக்கு தெரியாதாங்க. எல்லாரையும் ஓட்டு கேட்கறதுக்கு அனுப்புங்க. டியூட்டி மேலே போட்டு அனுப்புங்க, அப்பதான் சரியா இருக்கும். அந்த கலெக்டரை மாற்ற சொன்ன என்ன ஆச்சு? இன்னைக்கு போகுதா உத்தரவு? சுத்த சோம்பேறி ஆகிறான் அவன். மக்கு பைய ஒரு இடமும் தெரியல அவனுக்கு. ஒன்றும் இல்லை, அவன் ஜில்லாவுக்கு நான் டூர் போயிருந்தேன்ல, இந்த கலெக்டர் நம்மளை பார்க்க வந்தான். போய் மசால் தோசை வாங்கிக்கணும் வாங்கிக்கான்னா சாதா தோசை வாங்கிக்கணும் வர்றாங்க. இவன் எதுக்காக படிச்சுக்கிறான்ற நான். மாத்துங்க, அர்ஜென்ட் வெல்ஃபேரில் போடுங்க, அப்பதான் புத்தி வரும் அந்த ஆளுக்கு. பேசுங்க, அழகப்பன் கையில் கொடுக்குறேன். சீஃப் செக்ரட்டரி கையில் பேசுங்க. சீஃப் செக்ரட்டரி. ஹலோ, என்ன அது? எந்த அழகப்பன்னு கேட்குறியா நீ? ஓ, அவங்க கட்சி எம்எல்ஏ நினச்சிட்டியா? அது சரி, அந்த ரேடியோ அம்சனை வந்து சேர்ந்ததா? ஃப்ரிட்ஜு தானே அமிச்சிருந்தேன். ஓஎஸ் இன்னைக்கே அமிச்சிடுறேன். சீஃப் செக்ரட்டரி உங்க கையில் ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கிறாரா? இந்த நாடு உருப்பிட்டா மாதிரி தான் இந்த நாடு. அதிகாரிகளாம் ஏன் இந்த மாதிரி கை நீட்டுறான்? மாசம் சம்பளம், ரிட்டையர் ஆன உடனே பென்ஷன். எங்களை போல அரசியல்வாதிங்களா? என்னைக்கு வருவோம், எத்தனை நாள் இருப்போம், என்னைக்கு போவோம், ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதாகுது. இந்த ஆளுக்கு ஃப்ரிட்ஜா? நம்மளை பாருங்க, சிஎம் 7 லட்சம் கொடுத்தாரா? முதல் பொண்ணு கண்ணாலத்துக்கு நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ வீட்டில் நம்ம சம்சாரம் கேட்குறா, என்னங்க நம்ம வீட்டில் 2 ஃப்ரிட்ஜு தானே இருக்குது, 2 பொண்ணுங்களுக்கு 2 ஆச்சு, நமக்கு என்னங்க செய்யறதுன்னா, என் கையில் இதெல்லாம் கேட்காதுரி, நான் நாட்டுக்காக சேவை செய்கிறவன், என்னை விட்டுருன்ட்டேன். நாங்கள் இது அக்கிரமா இருக்குது. நீங்கள் 4 பேர் இருக்கீங்க, 2 ஃப்ரிட்ஜா எப்படிங்க சமாளிக்கிறீங்க? ஏதோ கத்திரிக்காய்க்கு ஒரு ஃப்ரிட்ஜு, வெண்டைக்காய்க்கு ஒரு ஃப்ரிட்ஜுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். என்னத்தை செய்யறது? நான் என்ன செய்கிறேன், இன்னைக்கே உங்க வீட்டுக்கு 2 ஃப்ரிட்ஜ் அனுப்புறேங்க. தேவையில்லைங்க. பரவாயில்ல, அனுப்புறேங்க. தேவையில்லைங்க, நான் சிம்பிளா இருந்துட்டு போறேன். நான் இந்த காத்ரேஜ் கம்பெனி ஃப்ரிட்ஜ் நல்லா இருக்குதுன்றானுங்க, எல்லாரும் சொல்றானுங்க. காத்ரேஜ் கம்பெனி இதுல இந்த டிக்ஷனரியில நம்பர் போட்டிருப்பாங்க. டிக்ஷனரியா? இந்த டெலிஃபோன் டிக்ஷனரியில நம்பர் இருக்குமே, அது டெலிஃபோன் டைரக்டரிங்க. அதாங்க, நான் மட்டும் என்ன சொல்றேன் அதான் சொல்றேன்.
காத்ரேஜ் என்ன ஜேல பார்க்கணுமா? ஜேவா? ஜீல பார்க்கணுங்க. தாங்க ஜே கப்பால தானே வருது ஜி. இல்லைங்க, முன்னாடி வருது. ஓ, இவன் மாத்தி போட்டானாங்க. நாடு அப்படி இருக்குது. படம் கூட போட்டுக்கிறானே தானே. 616263. ஆமா. என்ன அவங்களுக்கு டெலிபோன் செய்ய போறீங்களா? சரி பண்ணுங்க, போங்க, உங்க இஷ்டம். 616263 போட்டுக்கிறேன். ஹலோ, நான் அழகப்பன் பேசுறேன். நம்ம சிங்காரவேல் இல்ல? ஆமா, கட்சி தலைவர் சிங்காரவேல். அவர் வீட்டுக்கு இமீடியட்டா 2 ஃப்ரிட்ஜ் அனுப்பிச்சிருங்க. ஆமா, 4th கிராஸ் அண்ணா நகர். 4th கிராஸ் அண்ணா நகர். 4th கிராஸ் அண்ணா நகர். ஆமா. என்னங்க சொல்லிட்டீங்களா? சரி, இந்த ஃப்ரிட்ஜ் கூட ஒரு இது ஒண்ணு கொடுப்பானே, என்னது அது? ஒரு ஆண்டனா ஒண்ணு கொடுப்பானே. ஆண்டனா? அது டிவிக்குங்க. டிவிக்கு? அது டிவிக்கு சொல்ல போறீங்களா? சரி சொல்லுங்க, இருந்துட்டு போகுது. கழுது ஒரு கலர் டிவி அனுப்பிச்சிருங்க. ஆமா. இந்த ஃப்ரிட்ஜுக்கு ஏதோ ஒண்ணு கொடுப்பானே, என்னது அது? ஒரு டப்பா மாதிரி ஒண்ணு கொடுப்பானே. ஸ்டெபிலைசருங்க. ஸ்டெபிலைசரா? அது தேவையா? சரி சொல்லுங்க, ஒரு ஸ்டெபிலைசர் கூடவே 2 ஸ்டெபிலைசர் அனுப்பிச்சிருங்க. ஆமா, எல்லாத்தையும் அக்கவுண்ட்லயே போட்டுருங்க. இன்னைக்கு அனுப்பிச்சிருங்க. ஓகே. என்னங்க இது மையாலுமே எல்லாம் சொல்லிட்டீங்களா நீங்க? இதாங்க உங்க கையில. நான் மானான்னா நீங்க கேக்குறதே இல்லை. எத்தியான வாங்கி அனுப்பிச்சுக்கிறீங்க. எனக்கு ஏங்க இதெல்லாம்? நான் சிம்பிளா இருந்துட்டு போறேன். நானே சிம்பிளா இருக்கலாங்க. அதுக்காக என்னங்க சாமியார் மாதிரி 2 ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிட்டு வாழணும்னு நினைக்கிறீங்களே? அதுதாங்க என்னால ஏத்துக்க முடியல. உங்களுக்கு புரியுது? ஜனங்க என்ன சொல்றானுங்க? சிங்காரவேலு சம்பாரிச்சுட்டான்றாங்க. இன்னத்த சம்பாரிச்ச? எலெக்ஷன் வரப்போகுது. இன்னும் சாதாரணமான செலவா நடக்கும்? ஏங்க, உங்க சிஎம்க்கு தான் நல்ல இமேஜ் ஆச்சே. ஜனங்க கிட்ட அவருக்கு நல்ல மரியாதை. அதை வச்சுக்கிட்டே நீங்க எலெக்ஷன் ஜெயிச்சிடலாமே. அது என்னவோ மெய்தாங்க. நம்ம சிஎம் என்ன செய்தாலும் ஜனங்க அதை அப்படியே ஒப்புக்கிறாங்க. அந்த ஆளுக்கு முகராசி, வேற ஒண்ணும் இல்ல, முகராசி. என்னங்க முகராசி? இத பாருங்க, எங்க கிராமத்துல ஒரு ஆள் இருக்கான். அசல் இவர மாதிரியே இருப்பாங்க. இவர மாதிரியே வருமா? ஆமாங்க, நீங்க பாத்தீங்கன்னா அசந்துருவீங்க. இவன் மாதிரியே இருப்பான். ஆனா இந்த முகராசி அந்த ஆளுக்கு இல்லையே. ஏன் பாருங்களா, அந்த ஆளுக்கு அதிர்ஷ்டம் கிராமத்துல இருக்கிறான். இந்த ஆளுக்கு என்ன தெரியும்? இப்படி ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் அடிச்சுக்கின்னு சிஎம் ஆகி இந்த ஆளு சிஎம். வாங்க வாங்க மிஸ்டர் அழகப்பன். வணக்கம். என்ன ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்களா? உட்காருங்க. உட்கார சிங்காரம். பரவாயில்லைங்க. என்னங்க இது? என்ன சொல்றாரு அழகப்பன்? தேர்தல் வேற நெருங்கிட்டு இருக்குது. என்னங்க பெரிய தேர்தல்? நீங்க ஒரு தபா எல்லா தொகுதியும் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா கெலிச்சிடலாம். அப்படி அசால்ட்டா இருந்துட முடியுமா? என்ன மிஸ்டர் அழகப்பன், என் கட்சிக்கு வாங்க, என்ன பதவி வேணா தரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்க தான் வரவே மாட்டேங்கிறீங்க. எனக்கெல்லாம் எதுக்குங்க கட்சி? அதுவும் இல்லாம அரசியலை பத்தி எனக்கு என்னங்க தெரியும்? உங்களுக்கு தெரியாத அரசியலா? ஆனா ஒண்ணுங்க, அவர் கட்சிக்கு வர்றது நல்லது இல்லைங்க. அப்படியா சொல்ற சிங்காரம்? ஆமாங்க, கட்சிக்கு வந்துட்டாருன்னா அப்பால அவருக்கு நாம கான்ட்ராக்ட் லைசன்ஸ் எல்லாம் கொடுக்கும் போது ஊர்ல என்ன சொல்லுவான்? கட்சிக்காரனுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. நமக்கே பொல்லாப்பு. வெளியிலே இருந்தாலும் வாங்கிக்கிட்டே இருக்கட்டும். அது படி இப்ப கூட தான் பேசுறாங்க. எந்த கழுதை பேசுதுங்கிற? நம்ம ஊர்ல கழுதைக்கா பஞ்சம். நான் தான் அப்படி பேசுற கழுதையெல்லாம் இஸ்துகிற வந்து நம்ம கட்சியிலேயே மேய விட்டுறேன். இப்ப நம்ம கட்சியில எத்தனை கழுதை மேயுதுன்றீங்க. இவர் வேற எதுக்குங்க? அழகப்பன், நம்ம சிங்காரம் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன குறை? நம்ம நாட்டிலே பெரிய அறிவாளி சிங்காரம் தானே. நாங்க கிண்டலா? கிண்டல்ல சிங்காரம், சீரியஸா தான் சொல்றேன். நீ செய்யாத சாதனை என்ன இருக்குது? எந்த சாதனையை சொல்றீங்க? இந்த போனதப்பா சட்டசபையில சபாநாயகர் பேசும்போது லவுக்குன்னு மைக்க பிடிங்கன்னு அதுவா? வேற எந்த சாதனையை சொல்றீங்க? இந்த எதிர்கட்சி தலைவர் மேல சர்ன்னு செருப்பு எடுத்து விட்டன அதுவா? வேற எது சாதனை? போன எலெக்ஷன்ல உன் தொகுதியில 700 ஓட்டுல தோத்துட்டேன். ரீகவுண்ட்ல 3000 ஓட்டுல ஜெயிக்கல. அது என்னங்க? அப்படி பார்த்தா ஒரு கணக்கு, இப்படி பார்த்தா ஒரு கணக்கு, அவ்வளவுதானே. நான் கூட சில சமயத்துல யோசிச்சு பாப்பேங்க. இதெல்லாம் யோசிக்கவே கூடாதுங்க. அப்பப்ப விட்டுருணும் இதெல்லாம். இல்லைங்க, அந்த ரீகவுண்ட்ல எப்படிங்க 3000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிங்க? அது 2வது தபா ஓட்டு எண்ணும் போது நம்மளை எதிர்த்து நின்னாடு ஓட்டெல்லாம் செல்லாத ஓட்ட போச்சு. அதுதான் எப்படின்னு கேக்குறாரு. எல்லாம் அப்படித்தான். உங்களுக்கு ஏன் அதெல்லாம்? இந்த போன தபா கவுண்டிங் செய்தாரு அதே அதிகாரி தான் இந்த முறையும் கவுண்டிங்க்கு போட்டுக்கிறோம். நல்லா நாக்கா இன்றாருங்க அவரு. சிங்காரம், எலெக்ஷனுக்கு முன்னால பஸ் முதலாளிகளையும் ரேஸ் குதிரை முதலாளிகளையும் பயமுறுத்தலான திட்டம் போட்டார். ஆமாங்க, ஒன்னும் சரியாவே வச்சுலாம் இல்லையா? சீஃப் செக்ரட்டரி கிட்ட கூட நான் நினைச்ச சொல்லல. அவர் உண்மையிலேயே பஸ் எல்லாம் தேசியமயமாக்க போறோம், குதிரை ரேஸ் ஒழிக்க போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்படியே நினைச்சுக்கிட்ட நல்லதுதான். நீ என்ன செய்யற? சீஃப் செக்ரட்டரி கோதண்டராமன் உடனே இங்க கூப்பிடு. எலெக்ஷனுக்கு முன்னால ஜனங்களுக்கு நல்ல செய்யலான்னு பேசிப்போம். என்னங்க இது? சீஃப் செக்ரட்டரி ஆபீஸ்ல கூப்பிட்டு பேசுவானே,
இதே கெட்ட பழக்கமா போகுது அவருக்கு. ஊட்டாண்ட வர சொல்லுவோம் அவரை. கரெக்ட், அப்படியே செய்வோம் சார். எதையாவது செய்யுங்க, ஆனா இந்த எலெக்ஷன்ல மறுபடியும் நீங்க தான் சார் ஜெயிக்கணும். என்னங்க எலெக்ஷன்? கண்டிப்பா நாங்க தான் ஜெயிக்க போறோம். பெரிய எலெக்ஷன். வெண்டைக்காய் வாங்க, வெண்டைக்காய் வாங்க. சார் 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 சார், அந்த போன எலெக்ஷன்ல அந்த ரீகவுண்ட்ல எப்படி சார் 3000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சீங்க? இல்லங்க, இதுவே போட்டு அரிச்சிக்கிட்டு கிடக்குது உங்களை. இப்பதானே சிஎம் சொல்லிட்டு போறாரு எலெக்ஷன்னா வெண்டைக்கான்னு. இப்போ உங்க வீட்டுல வெண்டைக்காய் தோட்டக்குது, ராவிக்கு எண்ணி பாக்குறீங்க எத்தனை வெண்டைக்காய் இருக்குதுன்னு. காலையில திரும்பி எண்றீங்க, ரீகவுண்ட் 3000 வெண்டைக்காய் அதிகமாயிருக்குது. ஏன் வெண்டைக்காய் கூடுதுன்னு நான் கேட்பீங்க. வெண்டைக்காய் ராவோட ராவா வளருது. எலெக்ஷன்ல ஓட்டு அப்படிதான் ராவோட ராவா வளர்ந்துக்கிட்டே போகுது. சார், நீங்க இந்த சீஃப் செக்ரட்டரி கோதண்டராமனை ரொம்ப நம்புறீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு சார். அதெல்லாம் நல்ல ஆளுங்க, ஒன்றும் தப்பா செய்திட மாட்டாரு. இல்லைங்க, அவர் எதிர்க்கே நம்ம இந்த பணம், போக்குவரத்து, மாத்திரை உத்தரவு இதெல்லாம் பேசுறோம். நாளைக்கு அவர் வெளியில போய் சொல்லிட்டானா நம்ம கதியெல்லாம் என்னங்க ஆறுது? அப்படிலாம் செய்ய மாட்டாரு, ரொம்ப நேர்மையானவர். அதெல்லாம் ஒழுங்கா வரார். வாங்க, இப்பதான் சீஃப் செக்ரட்டரி கோதண்டராமன் சார்னு பேசிக்கிட்டே இருந்தோம், நீங்களும் வந்துட்டீங்க. வாங்க மிஸ்டர் கோதண்டராமன். எலெக்ஷனுக்கு முன்னால ஜனங்களுக்கு நல்ல செய்யலான்னு நானும் சிங்காரம் பேசிக்கிட்டு இருந்தோம். செய்தலாம் சார். இந்த சக்கரை விலை அதிகமா இருக்குதுன்னு எல்லாரும் சொல்லிக்கிறேன். எதிர்கட்சிக்காரன்னு சும்மாத்தே தான் சொல்லிக்கிறானுங்க சக்கரை விலைன்னு. சக்கரை விலையை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? விலையை குறைக்க வேண்டியது அவர் சொல்லிட்டாரு. அதுக்கு என்ன வழின்னு கேட்கிறாரு, அதை சொல்லுங்க. சக்கரை விலையை குறைக்க வேண்டியது. உங்க கையில என்ன ஆசீர்வாதமா கேட்கிறோம், ஐடியா கொடுங்க. அது இல்ல சார், இப்ப நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணா கொஞ்சம் விலை குறையும் சார். கையில இருக்கிற ஸ்டாக் எடுத்து கொஞ்சம் வெளில விட்டா கொஞ்சம் விலை குறையும். எல்லா ஸ்டாக்கையும் எடுத்து வெளில விட்டா ஒரேடியா விலை குறைஞ்சிருது. சான்ஸ் இருக்கு சார். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஸ்டாக்கையும் எப்படி சார் ரிலீஸ் பண்றது? செய்தா என்ன, உங்க அப்பா விட்டு சக்கரையா பாலா போகுதுங்க. அது இல்ல சார், இப்ப நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற எல்லா ஸ்டாக்கையும் ரிலீஸ் பண்ணா ஒரு மாசத்துல விலை குறையும். சரி, அதுக்கப்புறம் நம்ம கையில ஸ்டாக் இருக்காது, நாம மார்க்கெட்ல வாங்குவோம், அதனால மார்க்கெட்ல ஸ்டாக் இருக்காது, அதனாலேயே விலை ஏறி போயிடுது சார். அது உங்களுக்கு புரியுதா? அதாவது இப்ப விலை குறையும், ஒரு மாசம் கழிச்சு ஜாஸ்தி ஆயிடும், அப்படித்தானே? கரெக்ட் சார். ஒரு மாசம் கழிச்சு விலை ஏறும். அதையே இப்படி ஜாங்கிரி சுத்துற மாதிரி சுத்தினீங்க நீங்க. ஒரு மாசம் கழிச்சு தானே விலை ஏற போகுது. அதுக்குள்ள எலெக்ஷனை முடிச்சிருப்பேன். அப்பால எக்கேடு கேட்டா நமக்கு என்ன ஆச்சு? அதானே ஸ்டாக்லாம் ரிலீஸ் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க, போங்க. ஆல்ரைட் சார், போய் செய்துறேன் சார். கொஞ்சம் இருக்கு. இந்த எல்லாருக்கும் டிஏ மேல போட்டு கொடுக்கலாங்க அரசாங்க ஊழியர்களுக்குன்னு சொன்னோம். அவன் மறந்தே போயிட்டேன், அதை சொல்லு. இந்த கவர்மெண்ட் ஊழியர்களுக்கெல்லாம் டிஏ மேல போட்டு கொடுக்குறோம். அதுல பாருங்க சார், இப்பவே விலைவாசி எல்லாம் ரொம்ப ஏறி இருக்கு. இப்படி திடீர்னு டிஏ உயர்த்தினா விலைவாசி இன்னும் ஏறும். அதுவும் இல்லாம நம்ம ஸ்டேட்ல அவ்வளவு பணம் கிடையாது, மற்ற திட்டத்துக்கெல்லாம் பணம் இல்லாம போயிடும். என்ன சார் பெரிய ப்ராப்ளம்? எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த டெபாசிட், அந்த டெபாசிட், ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஸ்கீம், பென்ஷன் ஸ்கீம் சொல்லிட்டு கொடுத்ததெல்லாம் பிடிக்க வேண்டியது தானே? அது என்னங்க, அது கஞ்சத்தனம். கொடுத்ததை பிடிக்கிறது, கொடுத்ததுக்கு மேலேயே பிடிக்கலாம். கொஞ்சம் இருங்க. இப்போ கவர்மெண்ட் ஊழியர்களுக்கெல்லாம் 15 ரூபா மேல போட்டு கொடுக்குறோம் டிஏ. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்பால அவர் சொன்னார் ப்ராவிடன்ட் ஃபண்ட், பென்ஷன் எல்லாம் சொல்லி 20 ரூபா பிடிக்கிறோம். ஆக மொத்தம் நமக்கு 5 ரூபா லாபம். கோதண்டராமன், எலெக்ஷனுக்கு முன்னால அரசாங்க உத்தியோகஸ்தர் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். அவங்க தானே நாளைக்கு ஓட்டு சாவடியில் அதிகாரத்தில் இருக்க போறாங்க, அவங்க சந்தோஷமா இருக்க வேண்டாம். ஆல்ரைட் சார், போய் செய்துறேன் சார். சரிங்க சார். அந்த ஸ்கீம் ஒன்று சரிங்க. வாங்க வாங்க வாங்க, ஏதோ ஸ்கீம் வருதுங்க. இந்த சமுத்திர நீரை குடிநீர் ஆக்குற திட்டம். சமுத்திர நீரை அவர் குடிநீரா மாத்துறாரு. அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சார். உங்க இன்ஜினியர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட் எல்லாம் நம்ம கவர்மெண்ட் இன்ஜினியர்ஸ் பார்த்தாங்க, ஒரே தப்பா இருக்கான் சார். இது சார் தப்பு. என்னோட இன்ஜினியர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட் தப்புன்னு சொல்றீங்க, அதையா உங்க கவர்மெண்ட் இன்ஜினியர் தப்புன்னு சொல்றாங்க? எது சார் தப்பு? கவர்மெண்ட்டுக்கு இன்ஜினியரிங்க வச்சுக்கிறதே தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. நீங்க என்னத்துக்கு அவர் கொடுத்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் நம்ம இன்ஜினியரிங் கையில காட்டுறீங்க? he giving report, you showing engineering. what doing you? நான் ரெட்ல ஒன்னு பாத்துறேன், I seeing 2 in 1. கோதண்டராமன், அவர் கோபத்தை அனாவசியமா கிளப்புறீங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, சிங்காரத்துக்கு கோபம் வந்தா இங்கிலீஷ்ல பேசுவாருன்னு. எஸ், இங்கிலீஷ் கெட்டிங் ஆங்கிரி சார். சீன்றனே, நான் தான் சீன்றனே. எவ்வளவு அருமையான திட்டம்! அதான் எப்பேற்பட்ட திட்டம். இந்த மாதிரி திட்டம் இதுவரை கேள்விப்பட்டுக்கிறீங்களா நீங்க? என்னங்க திட்டம், அதை சொல்லவே இல்லையே. பெரிய பெரிய எந்திரங்களா வச்சு சமுத்திர நீரை அப்படியே இறக்கிறோம்.
நீளமான குழாய்களை வச்சு தண்ணி சுத்தம் செய்யற இடத்துக்கு எடுத்துக்கிட்டு போறோம். அங்க உப்பை செப்பரேட் பண்றோம். அதுக்கப்புறம் இன்னும் நீளமான குழாய்களை வச்சு தண்ணியை ஜனங்களுக்கு சப்ளை பண்றோம். தேர்ந்தது குடிநீர் பிரச்சனை. என்ன மிஸ்டர் கோதண்டராமன், இவ்வளவு நல்ல திட்டத்துக்கு இப்படி தயங்குறீங்களே, நல்லா இல்லையே. செய்தலாம் சார், செய்தலாம் சார். என்ன இருந்தாலும் மிஸ்டர் கோதண்டராமன் அனுபவசாலி, இஸ் எஃபிஷியன்ட் அண்ட் ஆனஸ்ட். வரேன் சார். வாங்க சார், இந்த ஸ்கீம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடலாம் சார். கண்டிப்பா ஆரம்பிச்சிடலாம். கான்ட்ராக்ட் உங்களுக்கு தான். பைப்லாம் சப்ளை பண்ணுங்க, போங்க. நாளைக்கே பைப்பெல்லாம் கொண்டாந்து சமுத்திரக்கரையில கொட்டுங்க. ஜனங்க பார்த்தா மலைக்கணும். என்னடா இது, இவங்க போற ஸ்பீட்ல நாளைக்கே நம்ம வீட்டு குழாயில எல்லாம் சமுத்திர தண்ணி வந்துரும் போலகுதுன்னு மலைக்கணும். சென்னை நகர ஓட்டுகள் நமது. ஏங்க சென்னை நகர ஓட்டு, மத்த ஓட்டுல என்ன ஆகுது? இது சென்னை நகர குடிநீர் திட்டம் தானப்பா. ஏங்க அப்படி வச்சுக்கலாம்? இந்த பக்கம் திண்டிவனம் வரைக்கும் பைப் போகுது, அந்த பக்கம் சித்தூர் வரைக்கும் பைப் போகுது, குழாய் போகுது, தண்ணி போகுது. பேசிக்கினே போக வேண்டியது தானே. நம்ம கிட்ட என்ன வாயா இல்ல, பேச வேண்டியது தானே. சித்தூர் வரைக்கும் போறோம். சிங்காரம், சித்தூர் ஆந்திர பிரதேசல இருக்கியா? அங்கே இது இங்க இல்லையா? அது எப்ப அங்க போச்சு? அது சரி, நல்லதா போச்சு. கூடவே சித்தூர் நமக்கு தான் சேரணும்னு ஒரு போராட்டம், அவ்வளவுதான். அந்த போராட்டம் முடிஞ்ச கையோட சித்தூரை மீட்ட சிங்காரவேலுன்னு ஒரு டைட்டில் வாங்கிக்கிறேங்க. சார், எனக்கே ரொம்ப பயமா இருக்கு சார். இதுல பயப்படுறதுக்கு என்னங்க இருக்குது? நல்ல திட்டம்னு நம்பி ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறோம், குழாயெல்லாம் போடுறோம், அங்கங்க போர்டு வச்சிருக்கோம், சமுத்திர தண்ணீர் இந்த வழியாகத்தான் வருகிறது. கூடவே ஒரு சிலை, சமுத்திர தாய் தண்ணி ஊத்திக்கினே நிக்கிறாங்க. அப்பால பாக்குறோம், அந்த திட்டம் சரியில்லை, விட்டுட்டு வேற திட்டம் ஆரம்பிக்கிறோம். அவ்வளவுதானே. ஒண்ணும் பயப்படாதீங்க. சீஃப் இன்ஜினியர் தான் கரெக்ட் ரிப்போர்ட் கொடுக்க போறாரு. பைப்லாம் சப்ளை பண்ணுங்க, போங்க, வேலையை பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த கான்ட்ராக்ட்ல என்னுடைய லாஸ் பூரா நான் ரெக்கவர் பண்ணிப்பேன். நான் வரட்டுங்களா? என்ன மிஸ்டர் நாகப்பன், இவ்வளவு சீக்கிரம் புறப்பட்டீங்க? நேத்து ஒரு கவி அரங்கம் நடக்குது. கவி அரங்க? அதுல சிஎம் பாடுகிறார் பாருங்க கவிதை. எப்பேற்பட்ட கவிதை தெரியுமா அது? அந்த டேப்புக்கு இது நான் போடவா? டேப் உனக்கு ஏன்பா சிரமம்? நான் போடுறேன். நான் போடுறேங்க டேப். சிங்காரம் நான் போடுறேன். போடுறேங்க. உனக்கு சிரமம் வேண்டாப்பா. என்ன மாதிரி கவிதை தெரியுமா? அடி பிடி கடி வடி. அழகப்பன் அவருக்கு சாக்கடிச்சிருச்சு. இப்ப அவர் தொட்டா நமக்கு ஒண்ணும் ஆகாது இல்ல. பேங்கா மாதிரி நிக்காதீங்க, டாக்டருக்கு போன் பண்ணுங்க. சார், எங்கேஜா இருக்கு சார்? உயிரே போயிடுச்சுங்க. உயிர் போயிடுச்சுங்களா? ஹலோ ஹலோ, கட்சி செயலாளர் பேசுறேங்க. அண்ணே, அண்ணே, இங்க ஒரு முக்கியமான விஷயம் நடந்துருச்சு அண்ணே. நீங்க சொல்ற விஷயம் இருக்கட்டுங்க, நான் சொல்றதை கேளுங்க. நம்ம சிஎம் ஏதோ ஃபாரின் டூர் போறதா கேள்விப்பட்டேன். அண்ணே, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க அண்ணே. நான் சொல்றதை கேளுங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லுங்க. எல்லா தொகுதியிலையும் அவர் முகத்தை காட்டியே ஆகணும், இல்லாட்டி நம்ம தேர்தலில் க்ளோஸ். அதுக்கு கரெக்டாக டூர் ப்ரோக்ராம் போடுங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் அவர் வந்து 2 நிமிஷமாவது முகத்தை காட்டியே ஆகணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்கலாம். எல்லாம் அவர் கையில் தான் இருக்குது. ஃபாரின் டூர் போகிறத கேன்சல் பண்ண சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்க. ஒன்றும் இல்லை. என்ன சார் சொல்றாரு? இந்த ஆள் உயிரோடு இருந்தபோது நமக்கு பிரயோஜனம் இல்லை, இந்த ஆள் செத்து நமக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த ஆள் முகத்தை நம்பி தானே நம்ம கட்சியில் எல்லாரும் எலெக்ஷன்ல நிற்கிறாங்க. இந்த முகம் இல்லாம நாம என்ன செய்ய போறோம்? தேர்தலில் எல்லாருக்கும் டெபாசிட்டே போயிருது. முகராசி முகராசின்னு பேசணுமே சார், இப்படி ஆயிடுச்சிங்களே. இந்த கிராமத்தானுக்கு இதே முகம்தான், அவன் நல்லா தாங்கிறான். நம்ம சிஎம் சாவல, உயிரோட தாங்கிறாங்க. என்ன சார் சொல்றீங்க? அந்த கிராமத்தான் பேர் என்ன சொன்னீங்க? ராஜுங்க. ராஜு. அவனை இன்னைக்கு ராவிக்கே கையோட இங்க கூட்டிக்கிடுவாங்க. அவனைதான் சிஎம்னு சொல்லி உட்கார வச்சிருவோம். சிஎம் உடல ராஜு உடல்னு சொல்லி எரிச்சிருவோம். வேற வழியே இல்லை. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இதுக்கெல்லாம் பயந்து என்னங்க பண்றது? வேற கட்சி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நீங்க சம்பாதித்த சொத்துக்கெல்லாம் கணக்காட்டிய உங்களுக்கு மாளாது. இதே மாதிரி ஒரு முகம் இப்ப நமக்கு கிடைச்சிருக்குது. அதை பாருங்க. கடவுள் நம்பிக்கையே இல்லாத நான் சொல்றேன்,
கடவுளா பார்த்தா நமக்கு இந்த வழியை கொடுத்துக்கிறான். பகுத்தறிவுவாதி நான் சொல்றேன், நல்ல சகுனம். மணி அடிக்குது. ஹலோ, யாரு? மேகலா பத்திரிக்கை. என்னங்க சிஎம் பேட்டியா? முடியாதுங்க, அவர் தூங்குறாருங்க. அவரு எழுப்ப முடியாதுங்க. அவர் இந்த மாதிரி தூங்கி நானே பார்த்தது இல்லை. 4 நாள் இல்லையா? கொஞ்சம் இருங்க. 4 நாள்ல புது ஆளை தயார் பண்ண முடியாது. 4 நாள்ல தயார் பண்ணிடுறோம். இது தயாராகிடுறோம் பேட்டிக்கு. யார் வரப்போறது பேட்டி எடுக்க? ஆசிரியர் சித்ரா குப்தனா? வரட்டும் சித்ரா குப்தன், நல்ல பொருத்தமாக தான் இருக்கும். இல்லை, சிஎம் ஃபாரின் டூர் போகல. அவர் எங்க மேல்நாடு போகணும்? அவர் தான் மேலே 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 போய்கிறேங்கிறாரு. மேலே சாப்பிடு சார். என்ன வருதா? தங்கூர் ஸ்பெஷல் டீயா? ஓ சார், எவ்வளோ ஸ்பெஷலாக போட்டு கொடுக்குற நல்லா இல்லைங்கிறாரு. அவன் தான் ஆளுங்கட்சி சப்போர்ட்லாச்சே. டீ சொல்லி பாதாங்கிரியா கொடுத்து பாரு, திருப்தியா இருக்காது. இதை எதிர்கட்சி ஆசாமையாச்சே ஒன்று செய்ய. ஆளுங்கட்சி ஆசாமகளுக்கு இங்க டீ கிடையாது அப்படின்னு ஒரு போர்டு போட. நீ என்ன சார், நமக்கு தொழில் வேற கட்சி வேற. அதான் நீ எவ்வளோ பெட்டர். இன்னைக்கு நிறைய பேர் கட்சி தான் தொழில வச்சு சம்பாதிக்கிறாங்க. நீ எவ்வளோ மேல். பட்டாபி வாய மூடியா? வாழை ஆட்டாதே, ஒட்ட நிறுத்தி விடுவேன். பட்டாபி, ஆனா உன் வாழையா சொன்ன? பேப்பர் நியூஸ் படிக்கிறேன். எதிர்கட்சி தலைவர் சவால் விட்டுருக்கார். டிஏ உயர்வு, குடிநீர் திட்டம், சமுத்திர நீரை குழா வழியாக. என்னது நியூஸ் எல்லாம் பழசா இருக்க? ஏண்டா இது பழைய பேப்பரா பாரு. பழைய பேப்பரா? அதான பாத்தீங்க, நியூஸ் எல்லாம் பழசா இருக்கேன். இதோ இருக்குது நீ பேப்பர் போட. ரயில் விபத்து 50 பேர் சாவுன்னு போட்டானா? சரிதான், பழைய பேப்பர் நினைச்சு உள்ள எடுத்து போட்டேன். சரியான அசடா இருக்கியா? இப்பெல்லாம் ரயில்னாலே சாவுன்னு தானே அர்த்தம். ரயில்ல போகும்போது ஒன்னும் கொள்ளைக்காரன் பட்டாலும் சுட்டு கொண்டு விடுறான். அப்படி நீ போயிச்சிருந்தான்னா ரயிலே கவுத்துடுறான். எப்படி இருந்தாலும் சாவு தானே. இந்த கண்ட்ரி உருப்பிடாத நான் சொல்றேன். இந்த கண்ட்ரி உருப்பிடாது. ஏன் சார், எதனால இப்படி ஆக்சிடென்ட் நடக்குது? இன்னும் மிஸ்டேக்குங்கிறீங்க. என்ன மிஸ்டேக்கா? ஒன்றா ரெண்டா? எல்லாமே மிஸ்டேக் தான். சொல்ல போனா இந்த கண்ட்ரியே ஒரு மிஸ்டேக் தான். வெள்ளைக்காரன் என்னைக்கு இந்த நாட்டு விட்டு போனானோ அன்னைக்கு நமக்கு எல்லாம் பிடிச்சி சனி. இன்னும் ஆட்டுக்கு விட்டபாடுகள். இந்த கண்ட்ரி உருப்பிடாத நான் சொல்றேன். இந்த கண்ட்ரி உருப்பிடாது. பட்டாபி, கவர்மெண்ட்ல இவ்வளவோ நல்லதெல்லாம் செய்யறாங்கய்யா. இப்ப கூட டிஏ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கய்யா. பெரிய டிஏ அதெல்லாம் எலெக்ஷனுக்காக ஒரு ஸ்டண்ட். ஒரு பக்கம் விலைவாசி ஏறுறது, இந்த பக்கம் டிஏ கூட்டலாம். என்ன ஆக போறது? விலைவாசி விஷம் மாதிரி ஏற போறது. நீ குடும்பத்தோட தவிக்க போற. அப்போ டிஏ இன்க்ரீஸ் பண்ண தப்புங்கறியா? எதை வேணா செய்யட்டியா? இந்த கண்ட்ரி உருப்பிடாதியா நான் சொல்றேன். இந்த கண்ட்ரி உருப்பிடாது சார். நம்ம சிஎம் பெரிய கில்லாடி ஆள் சார். என்ன பாரு, சக்கர விலை தபான்னு இறங்கி போச்சு ஒரே வாரத்தில். அப்படி வா வழிக்கு. என்ன இருந்தாலும் இந்த சிஎம் நமக்கு நல்லதான் செய்யறாரு. கிழிஞ்சது போ. நீதான் வச்சுக்கணும் உங்க சிஎம். சக்கரை விலை கொஞ்சம் போருமா? மனுஷன் காத்தாலேருந்து ராத்திரி வரல சர்க்கரையேவா உள்ள தள்ளிட்டு இருக்கான். நீ வேணா ஒண்ணு செய்ய, சர்க்கரையை சீப்பா வாங்கிட்டு போய் ஆத்துல உட்காந்து சாம்பார், ரசம், கறி, கூட்டு, மோர், அப்பளா எல்லாத்துலயும் சர்க்கரை கொண்டு சாப்பிடு. டயபெட்டிஸ் வந்து செத்து போடுவேன். சார் நல்ல பாயிண்ட் பிடிச்சேன் சார். சக்கரை விலை குறைஞ்சா போருமா? மற்றது விலையெல்லாம் என்ன ஆச்சு? கோழி விலை குறைஞ்சுதா? மீன் விலை குறைஞ்சுதா? அதான் இனிமே உனக்கு மீன் எனாவே கிடைக்கும். எப்படி சார்? அதான் சமுதிர ஜலத்தை கொழா வழியா விட போறானே. கொழால நிறைய மீன் எல்லாம் வரும். குடிச்சு தின்னு. பட்டாபி, கவர்மெண்ட்ல எதை செஞ்சாலும் குறை சொல்லணுமா? இனிமே குடிநீர் பிரச்சனைங்கிறது நமக்கு கிடையாதுயா. ஆமா, என்னைக்கு இந்த திட்டம் முடிஞ்சு, என்னைக்கு கொழால ஜலம் வந்து, என்னைக்கு மீனை பிடிச்சி சாப்பிட போறான், அதெல்லாம் உருப்படாதா நான் சொல்றேன். அதெல்லாம் ஒன்றும் உருப்படாது சார். ஒரு டவுட் சார். என்ன? இந்த சமுத்திர தண்ணி எடுத்து குடி தண்ணீரா மாத்திட்டா சமுத்திரத்துல தண்ணி காலி ஆயிடாது? அம்போடு மைதானமா போடுமா சார்? போட்டுமா. சமுதிரத்து மேலேயே வீட்டை கட்டி தரேன்னு சொல்லுவார் நம்ம சிஎம். சமுத்திர வீட்டு வசதி வாரியம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு உறவுக்காரன தலைவரா போடுவார். இதெல்லாம் எதுக்காகடா? வேண்டப்பட்டவனுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க. அதெல்லாம் ஒண்ணு உருப்படாதா நான் சொல்றேன். இதெல்லாம் ஒண்ணு உருப்படாது. யார் யார் வேண்டப்பட்டவங்க? கான்ட்ராக்ட் என்ன கட்சிக்காரனுக்கா கொடுத்துருக்காங்க? பெரிய தொழில் கொடுத்துருக்காங்க. சீஃப் இன்ஜினியர் பார்த்து ஓகே சொல்லிருக்க. எல்லாமே பேப்பர் வந்து பட்டாபி. பேப்பர் நம்ம ஊர் பேப்பரை சொல்றோம். இதெல்லாம் ஒரு பேப்பராடா? பேப்பர்னா அமெரிக்கால பார்க்கணும். அரசாங்கத்தையும் ஒரு ஆட்டி போடுறான். அவன் பேப்பர் கார். நம்ம ஊர் பேப்பர் நன்னா பொட்டலாம் வெட்டலாம், கழுது சாப்பிட வேற என்னடா? அதெல்லாம் உருப்படாதா நான் சொல்றேன். இதெல்லாம் ஒன்றும் உருப்படாது சார். நம்ம கட்சி பத்திரிக்கை ஒன்று தான் சார். பத்திரிக்கை உன் கட்சி பத்திரிக்கை தானே? இது இருந்ததே பார்த்தானே. படிக்கட்டுமா? படிங்க படிங்க. கேளு.
சிங்கமே சீரியழு, புலியே புறப்படு, காளையே எழுந்துரு. மனுஷனுக்காக நடத்தலையே அவங்க பார்த்துக்கோ. என்னடா இது சிங்கம் புலி கரடி காளை ஜூவா நடத்துறா? அதெல்லாம் ஒன்றும் உருப்படாது சொல்ல, இதெல்லாம் ஒன்றும் உருப்படாது. சார் நீ என்னதான் சொல்ற? ஆளுங்கட்சியும் தாக்குற, நம்மளையும் தாக்குற, யாருதான் ஒழுங்குங்கிற? எல்லாம் ஒரே லட்சணம் தான். இந்த கண்ட்ரி உருப்படாது. ஆமா, யாருக்கு தான் ஓட்டு போட போற? என் ஓட்டை கொண்டு போய் குப்பத்தொட்டியில் போட போறேன். அதாவது ஆட்சிக்கு வந்து நம்மளை அவஸ்தப்படுத்தாலும் இல்லையா? ஐயா சின்னையா, வா 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 வாடா வா. எங்க 2-3 நாளோட காணோம்? ஒண்ணு இல்லையா, நம்ம சேரியாண்ட ஒரு பையன் சோமாரி கள்ள சாராயம் காய்ச்சிட்டான். அப்படியா? ஆமா. போலீஸ்காரனுக்கு பணம் கொடுத்தா விட்டுருவானே. அதான் செய்யறேன், அதான் செய்யணும் இந்த நாட்டுல. நான் தடுத்து நிறுத்தி இந்த ஆள் மேல கேஸ் நடத்துங்கடா பிரமாணிங்களான்னு விட்டாந்துக்கிறேன். ஏன் என்ன சார் இவன் ஏன் சார் கள்ள சாராயம் காய்ச்சணும்? இப்பதான் அரசாங்க கடையிலேயே கள்ள சாராயம் கிடைக்குது. கேட்டுக்கோ, ரவுடியா சொல்லிட்டான். அதெல்லாம் உருப்படாதா? நான் சொல்றேன் இந்த கட்சி உருப்படாது. இவன் என்ன சொன்னா என்ன? இந்த தடவை எலெக்ஷன்ல எங்க கட்சி தான் ஜெயிக்கும். அது மாதிரி எதுனாச்சும் நடந்துச்சு, இந்த சின்னையன் பொல்லாதவனா இருப்பான், ஜாகிரதை. என்னையா பொல்லாதவன்? உன்னால என்ன பண்ண முடியும்? பாரு பாரு, இந்த தபா மட்டும் மறுபடியும் அந்த ஆளே கெலிச்சு சிஎம் அவர்த்தம் இன்னும் நடக்குதுன்னு நீயே பாரு. பாரியா அவங்கிட்ட போய் ஏண்டா பேசி கொடுக்குற? உன்னால ஓட கூட முடியாது. உடம்பா பாரு அவனுக்கு. கூட இங்க வச்சுட்டு போவா. வா மரகதான். பார் சார், இவளுக்கு கடையை முன்ன ஸ்டாக் எல்லாம் இங்கதான். வச்சுட்டு போ. மரகதா, இந்த தடவை எலெக்ஷன்ல நீ எந்த கட்சிக்கு ஓட்டு போட போற? என்ன அது இப்படி கேட்டா நான் என்னத்த சொல்றது? இல்ல, எந்த கட்சிக்கு ஓட்டு போட போறேன்னு கேட்டேன். யார் கேக்குறாங்களா அவங்களுக்கு போடுறதுதான். கரெக்டா சொல்லிட்டாடா, நியாயம் தானே அவங்க சொல்றது. இது பாருங்க, நான் என் கட்சி கேட்கறேன். உன் கடையில கூடைய வச்சுட்டு போவ இடம் கொடுக்குறியே, உன் கட்சிக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லுவேனா? என்ன விசுவாசம் பத்தியா? ஒரு நாய் கூட இவ்வளவு விசுவாசம். அப்ப என் கட்சிக்கு ஓட்டு இல்லைங்கிற நீ? ஐயா, நீ நம்ம வாடிக்கைக்காரராச்சே, உனக்கு எப்படியா ஓட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க? என்னன்னு என் கட்சிக்கு ஓட்டு இல்லையா? நான் தான் அப்பவே உன் கட்சிக்கு ஓட்டு போடுறேன். காதுல உயில செவிடாவா போட்ட? இந்த நாட்டுல செவிடனா பறக்கிறது எவ்வளவோ மேல். இந்த மாதிரி ஜனங்கள் ஜடங்கள். அம்மா, உன் கையில இருக்கிறது ஒரு ஓட்டு, எப்படி 2 கட்சிக்கு ஓட்டு போடுவ? ஒரு ஓட்டா? இது நீ அது அக்கறம் பாக்கிது. என்னடா சொல்ற? போன எலெக்ஷன்ல 3 தபா ஓட்டு போட சொன்னாங்களே, 5 ரூபா கொடுத்தாங்களேயா? இந்த தபா மாத்திக்கினாங்களா? ஒரு ஓட்டு தானே அப்ப? 5 ரூபா தானா? ஐயா, ஐயோ என்னடா இது? ஏழுக்கு ஓத்துல இப்படி அடிக்கிறானுங்களே. ஐயோ அசிங்கமா போடுறா. இது பாரு, ஏண்டா இந்த கண்ட்ரி உருப்பிடுமாடா? ஐயோ என்னங்க இது? உங்க ஆள் அந்த நாட்டு பொறுத்தார் ராஜுவோட பேஜாராகுது. 4 நாளா நான் முட்டிக்கின்னு கிடக்குறேன் அவன் கையில. டேய் சிஎம் ஜெயபாண்டி இப்படி நடந்துக்கு வர்றா, அந்த மாதிரி நடந்துக்கிடான்னு எல்லாம் எழுதியே கொடுத்துக்கிறேன். எப்பப்போ எப்படி நடந்துக்கிடான்னு. இன்னும் என்ன பார்த்தாலே பயந்து சாவறான். என்ன செய்ய போறானோ, என்ன இளவோ. சாமி கும்பிடுற சாமி. சாமி இல்லையா? சாமி உக்காரியா? எப்பாடி உக்காரியா? நீ யாருக்கும் மரியாதை காட்டு தேவையில்ல. உனக்கு தான் எல்லாரும் மரியாதை காட்டுவாங்க. நிஜமாவே பெரிய மனுஷங்க வந்தா அந்த மாதிரி ஆளுங்க நம்மளை தேடி வரமாட்டானுங்க. எல்லாரும் உங்களை மாதிரி ஆளுங்க தான் வருவாங்களா? இன்னைக்கு சிஎம் பிறந்த நாடு, அத்தொட்டு வாழ்த்து தெரிவிக்க எல்லாரும் வருவாங்க. பார்த்து எழுதி கொடுத்த மாதிரி ஒழுங்கா நடந்துக்கணும். நான் ரெடிங்க. முருகா முருகா, நீதான் என்ன காப்பாத்துற முருகா. யோ, நீ கடவுள் நம்பிக்கை இல்லாத சிஎம்யா. இந்த முருகா விருகா எல்லாம் ஓப்பன்ல வந்து சொல்லக்கூடாதுயா. இதெல்லாம் பாத்ரூமோட விட்டுறணும். பாத்ரூம் விட்டு வெளில வந்தா தாயார் தான் தெய்வம். யாரு? தாயார். அவ்வளவுதான். இப்போ எல்லாரும் வந்து மாலை போடுவாங்க, பார்த்து எழுதி கொடுத்த மாதிரி ஒழுங்கா நடந்துக்க. மாலை போடும்போது என்ன சொல்லணும்? எனக்கு எதுக்குங்க மாலை? மாலைக்கு பதிலா பெரிய அறிவாளி எழுதின புத்தகம் வாங்கி கொடுத்திருந்தா நல்லா படிச்சிருப்பேனே. எல்லாம் எழுதி கொடுத்துக்கிறேங்க நானு. ரெடியா இருக்குது. எடுத்து என்ன பொண்ணு கொடுக்க. ஒவ்வொரு ஆள் அனுப்புப்பா உள்ள. எனக்கு எதுக்குங்க மாலை? மாலைக்கு பதிலா நல்ல படிச்ச ஆளுக்கு புத்தகம் வாங்கி கொடுத்திருந்தா அவனா நல்லா படிச்சிருப்பானே. ஐயோ, அவரு என்னங்க சொல்றாரு? நல்ல வேலைங்க, இவன் காது கேட்காதவனை போட்டாங்க. இவன்
இன்னமா சைடு வாங்கிக்கின்னு வர்றான் பாரியா. இவனே காது கேட்கிறவனா இருந்தா நம்ம கதி என்னையா ஆவறது? அழகான தத்துவங்க. நான் பேசுறது தத்துவம்ன்றான். இந்த மாதிரி 4 பேர் இருக்க கொண்டுதான் நானும் ஒரு தலைவனா உலாவ முடியும். நமக்கு என்ன லெஃப்ட்ல வாங்குதா? வாங்க, அப்படியே லெஃப்ட்ல வாங்கிக்கினா வாங்க சைடு. யோ ஏன்யா உளர்ற? பார்த்து ஒழுங்கா நடந்துக்கியா. அடுத்த ஆள் அனுப்புவா. இந்தாங்க பழம். எனக்கு எதுக்குங்க பழம்? வீட்டுல உங்க சம்சாரத்துக்கிட்ட கொடுங்க. எனக்கு இந்த கல்யாணமே ஆலிங்க. அப்ப உங்க குழந்தைகிட்ட கொடுங்க. சிஎம் என்ன ஆசியமா பேசுறாரு பாத்தீங்களா? ஆசியம் 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 ஆசியம். கொஞ்சம் இருங்க. ஏதோ வாசனை அடிக்குது. இந்தாங்க கையில என்ன கவர் கட்டா? தெரியாம வாங்கிட்டு வந்துட்டேங்க, மன்னிச்சுங்க. ஐயோ கவர் கட்டா உசருங்க. பணங்க கவர் கட்டு. முதல்ல சொன்னா பண்ணீங்களே கவர் கட்டு. நம்ம சிஎம் பண்பை பாத்தீங்களா? ஒரு ஏழை கொண்டாந்தான்றதுக்காக கம்மர் கிட்ட கூட வாங்கி துண்டுறாரு பாத்தீங்களா? அந்த காலத்துல குசேலர் கொண்டாந்தாருன்றதுக்காக கிருஷ்ண பரமாத்மா கம்மர் கட்டு வாங்கி துண்ணாருன்னு சொல்லுவாங்க. அது அவளுங்க. அவள் கம்மர் கட்டு துண்ணாருன்னு சொல்லுவாங்க. அது கதை, இது சரித்திரம். தம்பி உன் சேரியில போய் எல்லாருக்கையும் நம்ம சிஎம் பண்பை பத்தி சொல்லுப்பா. அறிவுக்கு தான் உனக்கு இந்த மாதிரி கண்டவ கேள்வி கம்மர் கட்டு கள்ள உண்டை வாங்கி துண்ற நீ. உன்னை எவன் சிஎம் நம்புவான்? 50,000 ரூபாய் தரத சொன்ன தேவையில்லையா அவனுக்கு? இனிமே உசாரா இருக்கு. என்ன சரி உசாரா இருக்கு? நீ உளறது சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு உசிரே போயிரும் போல இருக்குது. அழகப்பன் இவன் யாருன்னா எதனா துண்டுறதுக்கு கொண்டாந்தாங்கன்னா 50,000 ரூபாய் போல இருக்குது. அதை தொட்டு இனிமே வர்றவங்க கையில துண்டுறதுக்கு எதனா வச்சுக்கிறாங்களா நல்லா செக் பண்ணி தான் உள்ளார அனுப்பணும். இந்த ஏராட்ரோம்ல எல்லாம் செக்யூரிட்டி செக் பண்றானே அந்த மாதிரி செக் பண்ண வேண்டியதுதான். வாங்க 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 வாங்க. வணக்கங்க. வாங்க 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 வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க வாங்க. ஏங்க யாருங்க இது? நான் சுகர் மில் ஓனருங்க. வணக்கங்க. உங்க சேவை இந்த நாட்டுக்கு ரொம்ப நாள் தேவை. வருங்க வருங்க பாருங்க. ஐயோ பொட்டி விட்டு போறீங்களா? எத்து பக்கம் பொட்டிய? அது இருக்கட்டங்க, பரவாயில்ல. நட்ட பரவாயில்ல. எத்து பக்கம் பொட்டிய? அது இருக்கட்டங்க, பாத்துக்கலாம். நட்ட பாத்துக்கலாம். அவர் பொட்டிக்கு நானே காவலா? எத்து பக்கம் பொட்டிய? அழகா பொட்டியை தோடுங்க. நாலு கையில பொட்டி பொட்டியா கொண்டாடுறீங்க. பொட்டி பொட்டி நான் மனசுக்குள்ள பொட்டி. கொலை கொலை செய்ய போறவன் ஏன் பொட்டியை திருப்பி வச்சு அதுக்குள்ள அத்தனை பணம் இருக்குது. பணமா? பணம் கொண்டு வருவாங்க நீங்க சொல்லவே இல்லையே. தேர்தல் நிதி வெறும் வாங்கி வைக்கணும்னு முட்டிக்கிட்டேன். உன்னை வச்சுக்கிற கட்சிக்கு நிதியா வரும், கம்மர் கட்டு தான் வரும். உன் மூஞ்சிக்கு உனக்கு மாலை, உனக்கு மாலை, உனக்கு மாலை. சிங்காரவேலு சிங்காரவேலு இவன் வளர்றது நல்லா போச்சியா. அந்த ஆள் அப்படியே நடுங்கிட்டான். வெளியில வந்து எங்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா?
சிஎம் 10 லட்சம் கேட்டாரு, முடியல, 5 லட்சம் தான் கிடைச்சது. இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி அவருக்கு தெரிஞ்சு போச்சு? அதனால பொட்டி எடுத்துக்கிட்டு போன அவர் கோச்சிக்கிட்டாரு. அவரை கோச்சிக்க வேணான்னு சொல்லுங்க, நாளைக்கு வரைச்ச 10 லட்சம் எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அழகப்ப சிஎம்முக்கு முகராசி முகராசின்னு சொல்லுவோம், இதுக்கு அதே முகம் அதே ராசி. யோ இனிமே வர்றவங்க கையிலையாவது ஒழுங்கா நடத்துக்கையா. உஷாரா இருக்கிறேனுங்க. இனிமே யாரும் வரமாட்டாங்க, நான் எல்லாரையும் போக சொல்லிட்டேன். நல்லதா போச்சு. அழகப்பன், நான் என்ன செய்யறேன், போய் இவனை கூட்டிக்கின்னு சீஃப் செக்ரட்டரி கோதண்டராமன் சாரை பார்க்குறேன். சரி. நீங்க என்ன செய்யறீங்க, இந்த டெக்ஸ்டைல் மில்ஸ் வரதராஜன் இல்லை, அவர் 8 தரதா சொல்லிக்கிறார், போய் அந்த 8 வசூல் பண்ணிக்கின்னு வந்துருக்கு. சரி. யோ 8னா 8 லட்சம், 8 ரூபான்னு நினைக்காது. கூட்டான அந்த ஆள் 6 தான் தரதா சொல்லிக்கிறார். இவன் நடுவுல கோல்மால் பண்ணுவானேன்னு தான் அப்படி தூக்கி விட்டேன் நான். சரி வா, நீ போய் சீஃப் செக்ரட்டரியை பார்க்கணும். அவர் ஃபைல் எல்லாம் கொண்டாடுவார். ஃபைல்னு வந்துச்சுன்னா அதை எதுவும் செய்திடக்கூடாது, எடுத்து அப்படியே வச்சிடணும். ஃபைலுன்னா தமிழ்ல கோப்புன்னு அர்த்தம். கோப்புன்னா அது தோப்பு மாதிரி வளர்ந்துக்கினே வரணும். கவலைப்படாதீங்க, அவர் ஃபைல் கொண்டாந்தாருன்னா அப்படியே வாங்கி மேஜர் வச்சு பூட்டிடுங்க. அவ்வளவுதான், உனக்கு சிஎம் வேலையை புரிஞ்சு போச்சு. வா நீ. பிள்ளையாரே, நீதான் என்ன காப்பாத்தணும். உனக்கு 100 தோப்பிக்கரணை போடுறேன், 100 சதுர் தேங்காய் உடைக்கிறேன், உன் சதுர்த்தனிக்கு தூக்கி நான் கிணத்துல போடுறேன். பிள்ளையாரே, யோ பிள்ளையாரே உனக்கு தெய்வம். தாயாரே குப்பமா, நீதான் என்ன காப்பாத்தணும். உனக்கு 100 தோப்பிக்கரணை போடுறேன், 100 சதுர் தேங்காய் உடைக்கிறேன். தாயாரே, உன் சதுர்த்தனிக்கு தூக்கி நான் கிணத்துல போடுறேன். தாயாரே தாயாரே. சீஃப் செக்ரட்டரி கோதண்டராமன் சாருக்கு போன் பண்ணி கூப்பிடு அவரு. ஏங்க பயப்படுற, நான் தான் இங்க இருந்தேயா, என்ன ஆயிரும், கூப்பிடியா நீ? சாமி. சாமியா? ஓ சாமிநாதனா சார்? சாமிநாதன் இன்னைக்கு லீவ் சார். கோதண்டராமன் கொஞ்சம் வாங்க. எஸ் சார். யோ என்னையா இது சாமின்னுட்டியா? அவர் என்ன சொன்னார்? அவரு சாமிநாதன் இல்லைன்னாரு, சாமிநாதன் லீவ்னாரு. ஏன் அப்படி உதற? இப்ப என்ன ஆயிரும்? இப்போ அவர் ஃபைல் எல்லாம் கொண்டாடுவாரு சீஃப் செக்ரட்டரி. இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு கேட்பாரு. எத்த கேட்டாலும் வெய்யுங்க அப்பால பாக்குறேன், வெய்யுங்க அப்பால பாக்குறேன், வெய்யுங்க அப்பால பாக்குறேன், அத்தையே சொல்லிக்கிறது. அவ்வளவுதானே, எல்லாத்தையுமே அப்பால பாக்குறேங்கிறதா? இது சரி, செய்யலாம்னு சொல்லாட்டி அவர் தப்பா நினைக்க மாட்டாரு. சரி, ஓ ஆசையை கெடுப்பான. ஒரு 4 காரியம் வெய்யுங்க அப்பால பாக்குறேன்னு, ஒரு 2 காரியம் சரி செய்யுங்கன்னு, நடுவில் அவரை கொஞ்சம் முறைச்சிக்க கோச்சிக்க அவர் கையில். அவ்வளவுதானே. இது என்னையா பெரிய வேலை இது? கோதண்டராமன் சார், நம்ம சிஎம்முக்கு 4 நாளாக உடம்பு சரியில்லையா, அத்தொட்டு ஒரு மாதிரியாக எடக்கா பேசுறாரு. சமயத்தில் என்ன செய்யறாரு, நாட்டு பொருத்தம் மாதிரி நடிக்கிறார். எதுக்காக? நாம என்ன செய்யறோம்னு ஆழம் பார்க்கறதுக்காக அப்படி நடிக்கிறார். அத்தொட்டு அவர் ஒண்ணுமே தெரியாத நாட்டு பொருத்தம் மாதிரி எதனா செய்தா கண்டுக்காம விட்டுருங்க. நமக்கு ஏன்? நான் ஃபைலை சீக்கிரமாவே வச்சுட்டு போயிடுவேன் சார். அவ்வளவுதான். ஹலோ, யாரு? ஆமா, சிங்காரம் தான் பேசுறேன். என்னது, நம்ம கட்சி பொருளாளருடைய பாட்டி செத்து போயிட்டாங்களா? என்ன வயசாகுது அவங்களுக்கு? 98. சாவாம என்னையா செய்வாங்க அவங்க? இது ஒரு பெரிய விஷயம்னு பொருளாளர் உங்க கையில சொல்லி எங்க கையில சொல்லிட்டாரு. நீயே அறிவு கெட்டு போய் வந்து சொல்ற எங்க கையில. என்னது, பொருளாளர் பக்கத்துல தான் நிற்கிறாரா? இதை முதல்ல சொல்லக்கூடாது நீ. போன அவர் கையில கொடு, நீ அவர் கையில கொடு, நான் பேசிக்கிறேன். அண்ணே, இன்னங்க இது பாட்டி பூட்டாங்களாம அண்ணே, இப்படி அல்பாயுசுல பூட்டாங்களே. இனிமே நாமெல்லாம் என்ன செய்ய போறோம்? நாட்டுக்கே பெரிய நஷ்டமா போச்சு. நான் இப்ப வர்றேன், நானு பாட்டி கையில சொல்லுங்க. ஃபைல்லாம் கொண்டு வந்திருக்கேன் சார். அந்த டிஸ்டிலரி லைசன்ஸ் சம்பந்தமான ஃபைல் கொண்டு வந்திருக்கேன். ஃபைலா? வெயிங்க அப்பால பாக்குறேன். எஸ் சார். சார், நம்ம அழகப்பனுக்கு அந்த புது ஃபேக்டரிக்கு லைசன்ஸ் கொடுக்கல, அந்த ஃபைல் கொண்டு வந்திருக்கேன். அது ஃபைலா? வெயிங்க அப்பால பாக்குறேன். நம்ம சிங்காரவரோட அண்ணனுக்கு அந்த ஓவர் பிரிட்ஜ் கட்டுற கான்ட்ராக்டுக்கு முடிவே சொல்லல சார், அந்த ஃபைல் கொண்டு வந்திருக்கேன். அத ஃபைலா? வெயிங்க அப்பால பாக்குறேன்.
நம்ம கட்சி செயலாளர் மச்சானுக்கு அந்த பிடபிள்யூடி கான்ட்ராக்ட் ரொம்ப நாளா பெண்டிங்கா இருக்கு சார். ரொம்ப தொந்தரவு பண்றார். அந்த ஃபைல் கொண்டு வந்திருக்கேன். அத ஃபைலா வெயிங்க அப்பால பாக்குறேன். இப்ப பாருங்க நம்ம வேலையை ஆரம்பிங்க சார். இந்த மொஃபசல் பஸ் ரூட் எல்லாம் கவர்மெண்ட்டே ஏத்து நடத்தணும். அதான் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு போன வாரம் மீட்டிங்ல பேசுனீங்க. எல்லா பேப்பர்ஸும் ரெடியா இருக்கு சார். நீங்க சரின்னு சொன்னா உடனே சட்ட இலாக்கா காமிச்சு அவசர சட்டம் உடனே பாஸ் பண்ணிடலாம் சார். சரி செய்யுங்க. எஸ் சார். அப்புறம் இந்த குதிரை ரேஸ் ஒழிப்பு சம்பந்தமா கூட போன வாரம் மீட்டிங்ல பேசுனீங்க. ஏழை ஜனங்கள்லாம் இதுல ரொம்ப பணத்தை விட்டுறாங்க, அது ஒழிக்கணும்னு சொன்னீங்க. எல்லா பேப்பர்ஸும் ரெடியா இருக்கு சார். நீங்க சரின்னு சொன்னா உடனே சட்ட இலாக்கா காமிச்சு அவசர சட்டம் உடனே பாஸ் பண்ணிடலாம் சார். சரி செய்யுங்க. எஸ் சார். இன்னைக்கு இத்தோட போதும். எஸ் சார். நிறைய ஃபைல்லாம் பார்த்தாச்சு. எஸ் சார். இத்தோட போதும். எஸ் சார். அப்போ நீங்க சொல்லுவீங்களா இது மாதிரி as per oral instruction சொல்லி போட்டு எல்லாத்தையும் முடிச்சுறேன் சார். இது என்ன ஓரல்? என்ன ஓரல்? இந்த ஓரல் நமக்கு வெச்சுக்காதீங்க. இல்ல சார். ஓரல் என்ன ஓரல்? இல்ல சார். இல்ல சார். ஓரல் இல்ல சார். அப்ப நீங்க சொல்லுவீங்களா இது மாதிரி என் சொந்த முடிவா போட்டுறேன் சார். என் சொந்த முடிவா போட்டுறேன். அந்த பயம் இருக்கு. எஸ் சார். சொந்த முடிவா போட்டுறேன். போய் ஒரு கப் காபி கொண்டாங்க. சார் எங்கிட்டயா சொன்னீங்க? என்னையா சார் காஃபி என்று சொன்னீங்க? இதுவரை யாருமே எங்கிட்ட இந்த மாதிரி சொன்னது கிடையாது சார். சாரிங்க. சாரி சார். மன்னிச்சுக்கீங்க. சாரி சார். தெரியாதனமா சொல்லிட்டேன். சார் சார் நான் இந்த இடத்துக்கு புதுசுங்க. மன்னிச்சிடுங்க. சார் சார் கிண்டல் பண்ணாங்க சார். கிண்டல் பண்ணாங்க சார். சார் வந்து இந்த டிகாஷன் வந்து இந்த பதமா எனக்கு போட்டு தர தெரியாது சார். சார் இந்த பியூன் அனுப்பிச்சு அவன் வந்து பால்ல டிகாஷன் ஊத்தி இல்ல சார் பியூன்ல பால் ஊத்தி சார் 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 கிண்டல் பண்ணாங்க சார். சார் சார் சரி சார். பியூனே காபி கொண்டு வரட்டும் சார். அவனுக்கு தான பதமா டிகாஷன் கலக்க தெரியும். அவனே கொண்டு வர. ஆமா சார். பியூன் சொன்னாதான் அவன் பால்ல டிகாஷன் ஊத்தி பதமான காஃபி போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் காஃபி போட்டு சார் நானே காஃபி போட்டு கொண்டேன் சார். வேணாம். உங்களுக்கு பதமா டிகாஷன் கலக்க தெரியாது. எஸ் சார். பியூனே கொண்டு வர. ஆமா சார். பியூன் சொன்னாதான் அவன் பதமான டிகாஷன் போட்டு பால்ல டிகாஷன் போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் காஃபி இப்பவே உடனே பதமான டிகாஷன் போட்டு பதமான காஃபி. அப்பாடி எல்லாம் கரெக்டா நடந்துருக்குப்பா. 4 தடவை ஃபைல் வெயிங்க அப்பால பாக்குறேன். 2 தடவை சரி செய்யறேன். ஒரு தடவை நல்லா பொறுச்சிட்டேன். எல்லாம் கரெக்டா இருக்குப்பா. அப்பாடி அண்ணே வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சீஃப் செக்ரட்டரி என்ன சொல்லிட்டு போறாரு? ஒரே உடனே ஆரம்பிச்சிட்டாருங்க. அழகப்பு ஃபேக்டரி ஃபைல்னாரு. வெயிங்க அப்பால பாக்குறேன். உடனே போக தேவையில்ல அந்த உத்தரவு. உங்க அண்ணனுக்கு ஓவர் பிச்சை கட்டுற கான்ட்ராக்ட் ஃபைல்னாரு. வெயிங்க அப்பால பாக்குறேன். அடிமடியிலே கைய வைக்கிறியா நீ? கட்சி செயலாளர் மச்சானுக்கு பிடபிள்யூடி கான்ட்ராக்ட் ஃபைல்னாரு. வெயிங்க அப்பால பாக்குறேன். கட்சியை உடைச்சிருவோம் போல இருக்குது. நீ எதுவுமே சரி செய்யுங்கன்னு சொல்லியா நீ? சொன்னேனே. இந்த பஸ் எல்லாம் தேசியமயமாக்கணும். அவசர சட்டம்னாரு. சரி செய்யுங்க. குதிரை ரேஸ் ஒழிக்கணும். அவசர சட்டம்னாரு. சரி செய்யுங்க. சரி செய்யுங்க. இதெல்லாம் செய்யவே கூடாத காரியமாச்சையா. ஐயோ அவர்தான் சொன்னாரே. நீங்க தான் போன வார மீட்டிங்ல பஸ் எல்லாம் தேசியமயமாக்கணும், குதிரை ரேஸ் ஒழிக்கணும் நீங்க தான் சொன்னீங்களே. அவர் சொன்னாரே. சொல்லுவோம் செய்வோமா? பஸ் எல்லாம் தேசியமயம் பண்ண போறோம்னு சொல்லிக்கினே இருந்தா பஸ் முதலாளி எல்லாம் பணம் கொடுத்துக்கினே இருப்பான். பஸ் தேசியமயம் பண்ணிட்டா அவன் என்னத்தை கொடுப்பான் நமக்கு? அவன் குதிரை ரேஸ் ஒழிக்க போறோம்னு சொல்லிக்கினே இருந்தா குதிரை முதலாளி எல்லாம் பணம் கொடுத்துக்கினே இருப்பான். குதிரை ரேஸ் ஒழிச்சுட்டு நாம என்ன செய்யறது? அவன் குதிரையை எடுத்து வச்சுக்கின்னு ஜட்கா வண்டி ஓட்டுறதா? சரி விட்டு போகுது போய். இப்போ என்ன இப்போ டைம் இருக்குது. ஒன்றும் ஆயிடலாம். எல்லா உத்தரவையும் மாத்திக்கலாம். கோதண்டராமன் சார் கூப்பிட்டு போட்ட உத்தரவெல்லாம் மாத்து. இந்த 3 டெலிபோன்ல எது மணி அடிக்குதுன்னா உனக்கு தெரியுமா? உனக்கு அது தெரிஞ்சுக்க. புரியுதா? இப்படி தப்பா எடுக்க கூடாதுன்னு புரியுதா? முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். யாரு? நான் எப்படி எடுக்கிறான்னு பார்க்கத்தாவில. ஹலோ யாரு? அழகப்பனா? என்ன? ஆஹா ஆஹா அவசர சட்டம் வரப்போகுதுன்னு பஸ் முதலாளிகளுக்கு ரேஸ் குதிரை முதலாளிகளுக்கு தெரிஞ்சிருச்சா? என்ன சொல்றானுங்க பஸ் முதலாளிங்க? 57 தரதா சொல்றானுங்களா? குதிரை என்ன சொல்லுது? 38. எலெக்ஷனுக்கு அப்பால மத்ததா? சரி வா சொல்லுங்க. பொட்டியோட என்ன வந்து பார்க்க சொல்லுங்க.
அவசர சட்டம் வராம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுங்க. வர சொல்லுங்க. என்னங்க டெலிபோன்ல யாருங்க? நீ அவசர சட்டம் போட போறேன்னு தெரிஞ்ச உடனே பஸ் முதலாளிகளும் ரேஸ் குதிரை முதலாளிகளும் பணத்தோட வர்றேன்றானுங்க. அவசர சட்டம் வரப்போது அவனுக்கு எப்படிங்க தெரியும்? நீ தானே உத்தரவு போட்ட. இப்பதானே 5 நிமிஷம் கூட ஆகுதுங்க. நீ சீஃப் செக்ரட்டரி கையில சொன்ன, அவரு 4 அதிகாரிங்க கையில சொல்லியிருப்பாரு. அதுல ஒரு அதிகாரி இந்த முதலாளிகளுக்கு போன் பண்ணிருப்பாரு. அதிகாரிங்க ஏங்க அவங்ககிட்ட போய் சொல்லணும்? அரசாங்கம் தானே அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்குது. இவங்களும் கொடுக்குறாங்க ஐயா. அதிகாரிகளுக்கு அரசாங்கம் மாசம் சம்பளம் கொடுக்குது. இவனுங்க அப்பப்ப கொடுக்குறானுங்க. இதெல்லாம் உனக்கு புரியாது. இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல வருது. இதெல்லாம் முதல்ல சீஃப் செக்ரட்டரி கோதண்டராமன் சாரை கூப்பிட்டு போட்ட உத்தரவெல்லாம் மாத்த. கோதண்டராமன் கூப்பிடு, சாமின்னு கூப்பிட்டு என் கழுத்தா இருக்காது. கோதண்டராமன் கொஞ்சம் வாங்க. ஸ்டைலா தான் கூப்பிடுறேன். நீ நான் தேடிட்டு வரேங்க. தெம்பானாகுது. இப்போ இங்க சீஃப் செக்ரட்டரி வந்த உடனே எல்லாத்தையும் நான் மாத்திட சொல்றேன். நீங்க நடுப்புற பூந்து ஏதாவது உழையாதீங்க. எனக்கே சொல்லி தெரியாது. அம்மா தொலை நீ யோ உனக்கு வர தைரியத்துல சீஃப் செக்ரட்டரிய கூப்பிட்டு போய் காப்பி வாங்கிக்கணுவான்னு சொல்லிட்டு போல இத நீ. நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு பதமா டிகாக்ஷன் கலக்க தெரியாது. யாரு அவர் சம்சாரம் வந்து சொன்னாங்களா உங்க கையில? அவரே சொன்னாருங்க. நான் உளர்ற. நான் அவரை காப்பி வாங்கியார சொன்னேன். அப்பா நான் பயந்து போய் மன்னிப்பு கேட்டேன். அவர் நான் கோபத்துல கிண்டல் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரே உதற ஆரம்பிச்சிட்டாருங்க. சீஃப் செக்ரட்டரியே காப்பி வாங்கிக்கிறவர் சொல்லிட்டியா நீ? யோ நீ சிஎம் இருக்க வேண்டியவன் இல்லையா, பிஎம் இருக்க வேண்டியவையா? வர தயார வர. கோதண்டா நீ என்ன செய்யற? இந்த உத்தரவெல்லாம் போட்டேன் பாரு, எல்லாத்தையும் மாத்திடு. என்ன இது சிஎம் உங்களை நீ வா போன்றாரு? அவர் அப்படி கூப்பிட நான் கொடுத்து வச்சிருக்கணுமே சார். அப்போ இந்த பஸ் எல்லாம் தேசியமயமாக்குற சட்டம், குதிரை ரேஸ் ஒழிப்பு சட்டம், அதெல்லாம் எல்லாத்தையும் மாத்துங்க. கான்சல் கான்சல். அப்ப நம்ம அழகப்பனுக்கு அந்த புது ஃபேக்டரிக்கு லைசென்ஸ், நம்ம சிங்காரவாலோட அண்ணனுக்கு ஓவர் பிரிட்ஜ் கட்டுற கான்ட்ராக்ட், நம்ம கட்சி செயலாளர் மச்சானுக்கு பிடபிள்யூடி கான்ட்ராக்ட், அதெல்லாம் அதுக்கெல்லாம் நான் அப்ப என்ன சொன்னேன்? அப்பால பாத்துக்கலாம்னு சொன்னீங்க. இப்பயே பாத்துக்கலாம். மாத்துங்க. கான்சல் கான்சல். கோதண்டன்னா கோதண்டன்னா இன்ன கோதண்டன் நீ போ கோதண்டம். ஐயோ ஐயோ கோதண்டனா கோதண்டா கோதண்டம் 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 போ கோதண்டம். என்ன நீ என்னையா இது? நீ போற போக்குல சீஃப் செக்ரட்டரி கையில டூயட் பாடுற போலக்குதுயா. எனக்கே பயமாகுது. என்னங்க பயம்? நான் கிராமத்தாளு. அவர் எவ்வளவு படிச்சவர். அவரே நம்ம கண்டு விடறான்னா நம்ம முகத்திலையும் செய்கையிலையும் ஏதோ ஒண்ணு இருக்குது. அப்படித்தாங்களா அர்த்தம்? நான் கூட அப்பப்ப யோசிச்சு பார்ப்பேன், என்னடா இது, யார் சிஎம் வந்தாலும் திடீர்னு ஒரு தைரியம் வந்துருதே, இது எப்படிடா? இப்பதான் எனக்கு புரியுது. இந்த மாதிரி நல்லா படிச்ச அதிகாரி எல்லாம் இப்படி பைத்தியக்கார மாதிரி வெதர்னான்னா எவனுக்கு தான் தைரியம் வராது. நீ கத்துக்கிறியான்னு பாக்குற, வந்து எடுவா. எடுக்கிறேன். ஹலோ 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 ஐயா, ஹலோ 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 ஐயா, என்ன பாருயா, என்ன பார்த்து கத்துக்கியா நவரியா? ஹலோ தலைவரே, நான் தான் சங்கரம் பேசுறேன். என்னய்யா? இந்த எதிர்கட்சி தலைவர் எசுக்கு பிசுக்கா பேசுறாருங்க. என்னவா அந்த ஆளுங்க? நம்ம சிஎம் பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாருங்க. அவர் எப்படியா கண்டுக்கிறாரு? நீங்க என்ன செய்யணும், ஒரு மீட்டிங் போட்டு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஆகணுங்க. ஆமாமா, இதெல்லாம் வளர விடுறது நல்லது இல்ல. நல்லா அந்த ஆளை கொஞ்சம் மிரட்டி வச்சாதான் உடம்புல பயம் இருக்கும் அந்த ஆளுக்கும். இன்னைக்கு அந்த ஆளை பத்தி கராரா பேசிடுறேன். யோ நீங்க என்ன கூட்டமே எங்கேயா பேசுவேன் நானு? என்னங்க எப்படியாவது? சரி விடு, நீ நான் பாத்துக்கிறேன். விட்டுடி. என்னங்க டெலிபோன்ல எதிர்கட்சி தலைவர் உன்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்குதுன்றாரா? இத சொல்றதுக்கு இவர் யாருன்ற இருக்கட்டும். இப்ப அந்த ஆளை பத்தி நல்ல 4 வார்த்தை பேசிடுறேன். உன் மனைவியின் கழுத்திலே தாலி இறக்க வேண்டும் என்றால் இம்மாதிரி பேசுவதை நிறத்தை கொள். விரைவிலே இந்த நாடு
உன் மனைவியை விதவை கோலத்திலே பார்க்கத்தான் போகிறது. நீயும் உன் மனைவியும் உன் மக்களும் பஞ்சைகளாய் பராரிகளாய் அனாதைகளாய் ஆதரவற்றவர்களாய் விளையற்றவர்களாய் வழியற்றவர்களாய் நிதியற்றவர்களாய் கதியற்றவர்களாய் அலையத்தான் போகிறீர்கள். பேசுறேன். ஏங்க இன்னைக்கு மீட்டிங்கே ஒண்ணு இல்ல சொன்னீங்க, எங்க போய் பேச போறீங்க? ஒரு திருமண விழாவில் தலைமை தாங்குற மணமக்களை வாழ்த்து இதெல்லாம் சொல்லிட்டு வந்துடுற, அவ்வளவுதான். விட்டு என்ன அசம்பிளியா நடக்கிறது? இந்த எம்எல்ஏக்கெல்லாம் எதுக்காக வந்திருக்காங்க? பட்டாபி வாய மூடியா, வழியில அந்த ரவுடி பசங்க கூட வரத முன்னாடிக்கிட்டு இருக்கான். இப்ப கூட உனக்கு கிண்டாதானா? ரகலதான் முடிஞ்சு போச்சா? எல்லாரும் போடுவான் முடிவா நாலு நல்ல கருத்து சொல்லிட்டு போடுவோம் பாரு. நாயே கைத கஷ்பாலம் கீச்சிடுவேன் கீச்சு. அவ்வளவுதான்டா முடிச்சு விட்டா. ஓட்ட தேங்க்ஸ் முடிஞ்சு போத்து. இனிமே ஜாலியா போடுவோம். ஆசை வந்துருச்சு ஜனகலமான அதோட முடிச்சுட்டான். இந்த கண்ட்ரி உருப்பிடாதான் சொல்லணும். இதெல்லாம் உருப்பிட என்ன வரதா? அந்த ரவுடி பசங்க போயிட்டாங்களா? கைத பசங்களா மேல கை வைப்பீங்களா? என்ன தெனாவட்றா உங்களுக்கு பெமானி சோமாரி கைத பசங்க. விட்டு சார், விட்டு அவங்கள பீஸ் பீஸ் ஆக்குறேன். டேய் உங்களை நான் வந்து கவனிச்சுக்கிறேன். டேய் உங்களை வந்து நான் கவனிச்சுக்கிறேன். அவ்வளோ ரவுடி பசங்களா போயிட்டான்னு நினைக்கிறேன். இல்ல போனா இவ்வளவு தைரியமா இவன் கத்த மாட்டான். பட்டாபி நானே சொல்லணும், 4-5 நாளா இத மாதிரி ரவுடி பசங்க அங்கங்க கலடா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி செஞ்சாதானே உங்க கட்சி தேர்தலில் ஜெயிச்சுது எல்லாருக்கும் தெரியும். ஆமா மரகதான் வா. எங்க ரொம்ப நாளா காணோம். எலெக்ஷன் டைம் பாரு, ஒரு வேலை கிடைச்சது, அத்தொட்டு தான் வரல. வேலையா? என்ன வேலை? இந்த கட்சி தொண்டருங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்ய சொல்லி எங்க பேட்டையாண்ட ஒரு தலைவர் சொன்னாருப்பா. தலைவர் சொன்னா கேட்க வேண்டியது. கட்சிக்காரங்களுக்கு நீ என்னமா உதவி செஞ்ச? சாராய ஊத்தி கொடுக்க ஆள் வேணாம். போன தபா கூட எங்க வீட்டாண்ட தான் சாராயம் காய்ச்சினாங்க. இந்த தபாவை அந்த வேலை தான் நல்ல துட்டு கொடுத்தாங்கப்பா. ஆமா உன் குடிச்சலையே சாராயம் காய்ச்சுவியா? பாரா நேஷனல் சர்வீஸ் த்ரூ காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த கண்ட்ரி உருப்படாதா? நான் சொல்றேன் இது உருப்படாது. தங்கவேல் சார் உங்க கட்சி அப்படியே கெலிக்குது பாத்தியா? அட சும்மாரியா? ஏமா எங்க கட்சிக்காரங்க சாராயம் காய்ச்சின? ஆர் கட்சி நான் என்னத்த கண்டேன்? இல்ல எந்த கட்சிக்கு சாராயம் காய்ச்சினா சொல்லு. இது பாருமே, எங்க கட்சி சின்னம் சந்திரன், இவங்க கட்சி சின்னம் பூ. இதுல எதுக்குமே சாராயம் காய்ச்சல? சத்தியமா சொல்லுமா உன் பையன் மேல எந்த கட்சி சாராயம் காய்ச்சின? என் புள்ளி மேல சத்தியம் வச்சிட்டேயா பாவி. இப்ப நான் என்ன செய்வேன்? அவன் கூட சொல்லதா? உண்மையை சொல்லு, எந்த கட்சி சாராயம் காய்ச்சின? ஆர் கையில சொல்லாம இருக்கிறியா? பெரிய ரகசியம் கேட்டுக்கோ. காலையில சந்திரன், பவளுக்கு மேல பூ, ரெண்டுக்குமே காய்ச்சின. சமதர்மம் அதெல்லாம் அவளுக்கு வித்தியாசமே கிடையாது. சமதர்மம். எஸ் சார், தர்மத்தை பத்தி பேசிக்கின்னு இந்த நாட்டுல இந்த சிஎம் இருக்கிற வரைக்கும் தர்மமே கிடையாது சார். இல்லையா? நிஜமா சொல்லு, இந்த சிஎம்க்கு ஊர்ல நல்ல பேரே கிடையாதா? இருக்குதுயா, இருக்குது. ஆனா ஏன் இருக்குது அதான் வழங்கல. யாருக்காவது அவனால நல்லதுன்ற ஊருக்கே கெடுதல், இவனுக்கே மறுபடியும் ஓட்ட போடுறாங்க. அதான் ஏன்னு வழங்கல. சார் நீ சொல்லு சார், மறுபடியும் இந்த ஆளே கழிச்சு சிஎம் ஆயிட்டானே, இவனை எதுனாச்சும் ஒண்ணு செய்ய தேவல. நம்ம என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க வேண்டியதா. அது நீ அனுபவிக்கிறது. இந்த சின்ன டிசைட் பண்ணா டிசைட் பண்ணதான். அப்ப டிசைட் பண்ணு சார். உன்னை ரொம்ப நாளாவே ஒண்ணு கேட்கணும்னு. நான் டிசைட் ஸ்பெல்லிங்க விடு சார். நெதத்துக்கு காலையில எந்திரிக்கிற, ஒரு டீ கடை இல்ல ஒரு சலூன்ல குந்திக்கிற, அரசியல் பேசிக்கினே. ஆமா உனக்கு என்ன தொழிலே கிடையாதா? நாட்டுல கட்சி நிலவரம் இப்படி இருக்கு, அரசாங்கம் இப்படி நடக்கிறது. இதை பத்தி நான் தெரிஞ்சுக்க வேணாம? நானும் ரிட்டையர் ஆயிட்டேன், பொழுது போனுமே. அதுக்காக டீ கடை சலூன் அப்படியே ஒரு சுத்துட்டு அங்கெல்லாம் போய் இந்த விஷயம் எல்லாம் பேசுவேன். எஸ் சார், உனக்கு அரசியல் ஒழுங்கா விலகணும்னா பச்சை ஆளுங்க 4 பேர் கையில பேசிப்பாரு. பேசி பார்த்தேன், அதுவும் எலெக்ஷன் டைமா பேசி பார்த்தேன். அவங்க சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நடக்கணும். நம்ம நாட்டுல கவர்மெண்ட்டை பத்தி புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு சரியான இடம் டீ கடை சலூன். அந்த மாதிரி ஆயிடுச்சியா இந்த நாடு. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன், பாத்துக்கினே முடிவு கட்டுறேன்.
என்னையா சொல்ற? ஐயோ விளங்க மாட்டேன்னு சார், நீ போய் துப்பிட்டு வாங்கி. முக்கியமான விஷயம் ஏதோ சொல்றாரு, விளங்க வேணா அது. என்ன சொல்லு சொல்லு சார், என்ன சொல்ற நீ கேளு, சொல்லு. இந்த கண்ட்ரி உருப்படாத நான் சொல்றேன், இந்த கண்ட்ரி உருப்படாத. ஹலோ, கவர்னர் இருக்கிறாரா? என்ன செய்யறாரு? தோட்டத்துல மான் குட்டிக்கு பிஸ்கட் கொடுத்துட்டு இருக்கிறாரா? நதி திறப்பு விழாவா? அவர் திரும்பி வந்த உடனே நான் போன் பண்ணேன்னு சொல்லுங்க. வேலைக்கு வேற வேலையா கிடையாது. எப்ப பாரு திறப்பு விழா இப்படியே போயிட்டு இருந்தா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என் வீட்ல டால்டா டீ ஓபன் பண்ண கூட போறாரு. எப்பா பிஏ பக்கத்து ஹோட்டல்ல போய் மட்டன் பிரியாணி வாங்கியா. செக்யூரிட்டி பாரு, அவங்க எல்லாம் கேளு, அவர் தான் கடை தெரியும். நீ அவங்க கூட போயிட்டு வா, நாளைக்கு போறதுனா வசதியா இருக்கும். எஸ் சார். இங்கிலீஷ் தான் குறைச்சது, திமிர் பிடிச்ச ஆளுங்க. தமிழ் பேசுறேன் நான் குறைஞ்சா கூடாது, எல்லாரையும் தொலைச்சு கட்டணும், விடவே கூடாது. ஜெயபாண்டியா, யார் ராஜு? மரியாதை நம்ம ஜெயபாண்டியார் கூப்பிடுறது. ஆமா, நான் தான் ஜெயபாண்டியா. என்னப்போ இந்த மாதிரி ஒரு சான்ஸுக்கு தானே நான் 3 மாசமா காத்துன்னு இருந்தேன். இன்னைக்குதான் வாசல்ல செக்யூரிட்டியா இல்லாம என் கையில நீ மாட்டீங்க. யாரா நீ? பார்த்தா நம்ம கட்சி எம்எல்ஏ மாதிரி இருக்குது. என்னடா ஏதாவது வாரிய தலைவரா? என்ன யார் தெரியல? 3 மாசம் முன்னால எங்க சேரியில போட்டு குச்சி எல்லாம் பிச்சு போட்டிய இன்னும் மண்ணா உங்க கையில கேட்டா நீ வாய மூடுற. உன் குச்சி நான் பிச்சு போட்டானா? ஒச்சா தெரியுமா? நான் ஜெயபாண்டிய இல்ல, நான் முதல் மந்திரி இல்ல, நான் ஜெயபாண்டிய இல்ல, நான் ஜெயபாண்டிய இல்ல. என்னடா எங்க சதாய்கிரியா? சதாய்கிறப்பா, சத்தியமா நான் சொல்றேன். ஜெயபாண்டி எலெக்ஷன் முன்னாலே செத்து போட்டாரு. சிங்காரனை இட்டாண்டாரு. 50,000 ரூபாய் பணம் கொடுக்கறேன் சொன்னார். என்ன நிக்க வச்சு எலெக்ஷன்ல கெலிச்சாரு. இதுதான்ப்பா நடந்த உண்மை. என்ன விட்டுருப்பா, நான் ஓடல. நவுந்த அழியுத பூஷணியான சொருவுற மாதிரி சொருவிடுவேன். இங்க இருக்கிறப்பா. என்னடா இங்க இல்ல சதாய்கிரியா இல்ல மெய்யாலும் தான் சொல்றியா? மெய்யாலும் தான்ப்பா. ஜெயபாண்டி என்ன இப்படி உதற மாட்டானே, தென்னாவட்டு பிடிச்ச ஆளாச்சு அவன். நீ ஓடிடுற, அவன் உசுரே போனாலும் பதவியை விட்டு போக மாட்டான். ஆமா, உன்னை எப்படி நம்ப சொல்ற? என்ன நீ? ஐயோ, உன்னை எப்படி நம்ப வைக்கிறது எனக்கு புரியலையாப்பா. புலம்பாத, புலம்பின சீவிடுவ சீர். சாதாரணமா பேசுற புலம்பலப்பா. என்னடா எங்க கையில நடிகிறியா? எவனோ எழுதி கொடுத்து வசனம் பச்சு பேசுற மாதிரி பேசுற. எழுதி கொடுத்துருவாங்க பாருப்பா. முதல் மந்திரியா எப்படி நடிக்கணும்னு சொல்லி சிங்காரம் கைப்பட எழுதி கொடுத்துக்கிறாரு. இத பச்சு பாருப்பா, உனக்கு எல்லாம் புரியும். முல்லப்பா முல்ல பரபரன்னு படிப்பா. உனக்கு படிக்க தெரியுமா? டெலிபோனில் யாராவது பேசினால் நான் தான் பேசுறேன். அதான் முதல் பாயிண்ட்ப்பா. முக்கியமான விஷயம் என்று யாராவது ஏதாவது சொன்னால் எனக்கு வேற வேலை இல்லையா? வெள்ளப்போ. அது 2வது பாயிண்ட்ப்பா. எல்லாம் பாயிண்டா வருப்பா. என்னடா இது அச்சியமாக? இது இப்படி எழுதி கொடுத்தவன தயார் செஞ்சுக்கிறாங்க. ஆமாப்பா. அட பாவி. அம்மா, உன் பேர் என்ன? ராஜு. ராஜு 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 ராஜே. ராஜே, நீ ஓடத்தாவல. சரிப்பா. முதல் மந்திரியாவே இரு, இங்கே இரு, அதான் நல்லது. நீ என்ன வச்சு ஏதாவது துட்டு சம்பாதிக்க போறியா? சம்பாதிச்சுக்க, என்ன விட்டா போதும். இங்க இருக்கிறப்பா. நவுந்த சீவிடுவ சீவி துட்டு நாடா துட்டு சோமாரி. சாவும் போது துட்ட கூட வர போகுது. இல்ல, சிங்காரம் தான் கூட வருவாரு. அவர் என்ன தனியா விடவே மாட்டாரு. இந்த சிங்காரம் கொட்டமெல்லாம் அடகுறான் பார்த்தீங்கன்னே. ஆமா ராஜே, நீ பார்த்தா பட்டிகாட்டா மாறுகிற, படிக்காத ஆள் மாறுகிற. இந்த சிஎம் வேலையெல்லாம் எப்படி கத்துக்கின? இதுல என்னப்பா இருக்குது? ரொம்ப சுடுவான வேலைப்பா. எவனா செஞ்சிடலாம்.
எல்லா காரியத்தை அதிகாரிங்க செஞ்சிடுறாங்க. துட்டெல்லாம் சிங்காரம் வாங்கிக்கிறாரு. அது அப்படி முடிஞ்சு போகுது. ஃபைல்லாம் வரும், அப்படியே வாங்கி மேஜையில வச்சு பூட்டிடணும். அது அப்படி முடிஞ்சு போகுது. மந்திரி சபை கூட்டங்கிறாங்க. காபி டிஃபனு பிஸ்கோட் எல்லாம் வருது. ஜாலியா துண்ணுகிறோம். டைம் ஆயிடுச்சுங்கிறாங்க. அது அப்படி முடிஞ்சு போகுது. சட்டசபை கூட்டங்கிறாங்க. மடையா தடியார் ஒருத்தர் திட்டிக்கிறோம். சான்ஸ் கிடைச்சா செருப்பு கூட கட்டிக்கிறோம். அதிகாரிங்க தான் எழுதி கொடுத்தா அப்படியே படிச்சிடுறோம். அது அப்படி முடிஞ்சு போகுது. பாருப்பா, கார் ஓட்டுறதுனா கூட கத்துக்கிறாதாமா முடியும். பயிர் வேலை செய்யறதுனா கூட கத்துக்கிறாதாமா முடியும். ஆனா ஒண்ணு இல்ல, ஊடு கூட்டுறதுனா கூட கத்துக்கிறாதாமா முடியும். ஆனா இந்த சிஎம் வேலை சுடுவான வேலைப்பா. எவனா செஞ்சிடலாம். எல்லா வேலையும் சுடுவா இருக்குது. ஆனா இந்த நாட்டு ஜனங்களுக்கு கொஞ்சம் நல்லது செய்யறதுன்னா கஷ்டமா இருக்குது இல்ல. அதை கத்து கொடுக்க யாருமே இல்லையே. யாரு கையில கேட்கலாம்? ஏன்பா, நமக்கு முன்னால இந்த பதவியில எவ்வளவு பேர் இருந்தாங்களே, அவங்கள யாரையாவது கேட்கலாமா? உனக்கு முன்னால இருந்தவங்க உன்னை விட மோசம். அவங்க கையில போய் என்னத்த கேட்பேன்? என்ன செய்யறது? அது ஒரு வழி இருக்குது. என்ன பிளான் வச்சுக்கிறேன். அப்படியா? ஆமா. என்னப்பா? நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஆளுகிறார். நல்ல பச்சை ஆளு. பச்சை ஆளா? ஆமா. என்ன பார்த்தா பயந்துக்கு வர்றேன். அச்சன தெரியுமா? இவரு ரொம்ப நல்ல மனுஷயா. பொத்தியம் பணம்னு சொல்லு, நெருப்பு மாதிரி இந்த ஆளுங்க. நல்ல பட்சிக்கிறாரு, அரசியல்லாம் பட்சிக்கிறாரு. ரொம்ப ரீஜென்டான ஆளு. இந்த காலேஜ்ல ப்ரொஃபசர் ஆகுறாரு. ஆனா ஆளு ப்ரிப்பேர்ட் ஜென்டில்மேன். ஐயோ, இன்னமா இங்கிலீஷ் பேசுறப்பா நீ? ப்ரிப்பேர்ட் ஜென்டில்மேன் சொகா பேசுறப்பா நீ. ஓரளவுக்கு பட்சிக்கிறேன்ல, அதான் இங்கிலீஷ் வருது. நான் என்ன செய்யறேன்? அந்த ஆள் கையில போய், நம்ம சிஎம் ரொம்ப மாறிட்டாரு. இப்ப நாட்டு சனங்களுக்கு எல்லாம் நல்லதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரு. இன்னும் நல்லது செய்யணும்னு வெளாவாரியா உன்கிட்ட தெரிஞ்சுக்க உன்னை இட்டார சொன்னாரு அப்படின்னு சொல்லி வலிச்சின்னு வர்ற. 2 நாள்ல வந்துடுற. நீ உடம்பு ஒரு மாதிரி பாத்துக்க. அந்த பக்கம் இந்த பக்கம் பால் மாறின கூறு போட்டுருவன். கூறு ஐயோ கிழிக்காதப்பா. சந்தேகம் தான் பாத்துக்கிட்டாலே அப்பப்போ. அறிவுகிட்ட ஆளாகிறியே நீ. இது மட்டும் இருந்து எவன் கையிலாவது கட்சிச்சு ஒரு சிஎம் பதவியே அம்பேர். அத்துட்டுதான் கிழிச்சிட்டேன். எங்க போட இந்த குப்பைய? பாக்கெட்லயே போட்டீங்க. அச்சன்னா தெரியுமா? அது என்ன குப்பை தொட்டியா? அது போட்டீங்க. அங்க போடுறேன். விடு. ஹலோ. ஹலோ, நான் தான் பேசுறேன். நான் சிங்காரம் பேசுறேன். ஐயோ வணக்கம். ஒன்னும் இல்ல, சட்டசபைக்கு இடைத்தேர்தல் வரப்போவது இல்ல. உனக்கு தெரிஞ்ச சோம்பேறி எவனாவது இருந்தா நான் சொல்லு, நிக்க வச்சு எம்எல்ஏ ஆக்கி விட்டுறேன். அண்ணே, ஒரு ஆள் இருக்கிறான், நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறான். அந்த மாதிரி ஆள் நான் சட்டசபைக்கு வந்து என்ன செய்ய போறானுங்க? ஐயோ ரவுடிங்க, கையில கத்தி எடுத்தா போதும், ஆள் அம்பேல் தான். அப்பேற்பட்ட ஆள் தான் நமக்கு தேவை. நீ என்ன செய்யற? அவனை கூட்டி வந்து அங்க வச்சுக்க. நான் நேரா வந்து அவன் தேர்வானான்னு பாத்துறேன். சரிங்க. யோ, யாரு கையில நம்மளை பத்தி பேசுற? யோ, நாளையில இருந்து நீ எம்எல்ஏ. கிண்டலாகுதா இது எம்எல்ஏ? நான் என்ன எம்எல்ஏ? நமக்கு என்ன தெரியும் இந்த எம்எல்ஏ எல்லாம்? நமக்கு தெரிஞ்சது என்ன? பின்னாலே வருஷம் தானே வருவேன். நீ எதை சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டே இருப்ப. அவ்வளவுதானே நமக்கு தெரியும். உனக்கு என்ன தெரியும்? சொல்லு சொல்லு சொல்லு. என்ன தெரியும்? சொல்லு சொல்லு. யோ டாய், கைதே என் பின்னாலே வந்துக்கின்னு வந்துக்கினே இருப்பேன். நீ என்ன சொல்லு? அம்மா சார், சத்தா சார், அதான் சார் கரிட்டு சொல்லிக்கினே இருப்பேன். நீ எந்திர பேமானினா எந்திரிப்பேன், குந்திகிறா சோமாரினா குந்திக்குவேன். இதான் நம்ம கையில நடக்காது. என்ன நீ இப்படி எல்லாம் சொன்னா உன்னை நான் மந்திரி ஆக்குவேன்னு பாக்குறேன். அது நடக்காது. நீ கடைசி வரைக்கும் எம்எல்ஏ தான். வணக்கம். டெலிபோன்ல சொன்னேன்னு அவன் தான் பாக்கிறதுக்கு ரீஜென்டா தான். என்ன பேரு? சின்னையங்க. சின்னையன் பேரும் பரவாயில்ல. கட்சிக்கு வந்ததுக்கு அப்பால சிந்தனை செல்வன் சின்னையன்னு வச்சுக்கலாம். என்ன படிச்சுக்கிற?
4வது வரைக்கும் தாங்க படிச்சுக்கிறேன். எதுக்காக எவ்வளவு படிச்ச நீ? இத பாரு, இப்பவே சொல்லிட்டேன் நான். கட்சிக்கு வந்ததுக்கு அப்பால என்னை விட அதிகமா படிச்சவன்ற திமிரு காமிச்ச தொலைச்சிருவன், தொலைச்சி. இருக்கட்டும், பெரிய படிப்பு தான் படிச்சுக்கிற நீ படிச்ச படிப்பு லட்சணம் எப்படிங்குதுன்னு இப்ப பாத்துடுறேன் நான். சட்டசபையில எதிர்கட்சி தலைவர் விலைவாசி அதிகமாயிருச்சுன்னு பேசுறாரு. அவரை கண்டிச்சு பொருளாதார ரீதியா 4 வார்த்தை பேசணும். அதுக்கு ஒன்ன விடுறேன் நான். என்ன பேசுவேன் பேசு. உங்க அப்பா விட்டு விலைவாசியா? செருப்பு பிஞ்சு கொஞ்சாக இருந்த எச்சிகள நாய். உடம்பிறப்பே அண்ணே, ப்ரொஃபசர் சார், காலேஜ் பசங்க கையில பயந்துக்கிட்டு கம்னு குந்திக்கிற மாதிரி குந்திக்கினீங்க. பேசு சார், சிஎம் கையில தாராளமா பேச. சார், சென்னை உங்களை பத்தி நிறைய சொன்னான். இப்பாவது நீங்க ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறத பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ அம் ரியலி ஹாப்பி. என்ன செய்யலாம்னு சொல்லுங்க சார். எவ்வளவோ செய்யலாம் சார். ஒண்ணும் இல்ல, இந்த விலைவாசி எடுத்துங்க, விஷம் மாதிரி ஏறிக்கிட்டே போகுது. நான் என்ன சொல்றேன், விலைவாசி எல்லாம் கம்மி பண்ணணும்னா கண்ட்ரோல கம்ப்ளீட்டா எடுத்துடணும்ன்ற. அவ்வளவுதானே, செஞ்சிருவான். கண்ட்ரோல்ல எடுத்துட்டா போகுது. என்னென்ன சரி, அவ்வளவுதான், கண்ட்ரோல எடுத்துருவோம். பட் வேற சில பேர் சொல்லுவாங்க, விலைவாசி எல்லாம் கம்மி பண்ணணும்னா கண்ட்ரோல் அதிகப்படுத்தணும்னுவாங்க. சரி, கண்ட்ரோல அதிகப்படுத்துவோம். என்ன இந்த 2 வழியில எந்த வழி சார் நல்ல வழி? அதை சொல்லு. 2 வழினா ஓரளவு எஃபெக்டிவ் தான். பட் ஆஃப் கோர்ஸ் இந்த 2 வழியில எந்த வழியை ஃபாலோ பண்றதுன்றதுல அபிப்பிராயம் இருக்கும். நான் என்ன சொல்றேன், ஜனங்களுக்கு எந்த வழி பிடிக்குதோ அந்த வழியில போறதா நல்லது. அதுதான் ஜனநாயகமா இருக்குன்ற. ஜனங்களுக்கு என்ன வழி பிடிக்குதுன்னு நமக்கு என்ன சார் தெரியும்? அது ஒண்ணும் கஷ்டம் இல்லை சென்னையன். ஏன் இவர் பேசுற மீட்டிங்ல இந்த மாதிரி பிரச்சனைகளை பத்தி பேசுறது? ஆஃப் கோர்ஸ் இப்பெல்லாம் இவர் மீட்டிங்ல என்ன பேசுறாரு, சேரன்றாரு, சோழன்றாரு, பாண்டியன்றாரு. ஒண்ணு இப்படி பேசுறாரு, இல்லன்னா எதிர்கட்சியை திட்டுறாரு. நான் என்ன சொல்றேன், இவர் மீட்டிங்ல இந்த மாதிரி எல்லாம் பேசுறதை விட்டுட்டு இந்த பிரச்சனைகளை பத்தி பேசலாம் இல்லையா? ஐயோ, அது வம்புங்க. அது அப்ப சனங்க மத்தியிலேயே இது சரி அது தப்பு அப்படின்னு பிரச்சனையா போயிடும். எக்ஸாக்ட்லி, அதுதான் நமக்கு ஓடுன்ற. ஜனங்க மத்தியிலேயே இந்த பிரச்சனைகளை பத்தி ஒரு விவாதம் நடந்தா அதுல இருந்தா நமக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும்ன்ற. அதே மாதிரிதான் இந்த காலேஜ் அட்மிஷன் விஷயத்தை எடுத்துங்களேன். காலேஜ் விஷயம் எங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம். சரி சொல்லு, கேட்டுக்கிறோம். என்ன காசா பணமா சொல்லு நீ. சார், இப்பெல்லாம் ஃபார்வர்ட் கம்யூனிட்டில இருந்து ஒரு பசங்களுக்கு காலேஜ்ல இடம் கிடைக்கிறதே குதிரை கொம்பாயிடுச்சு. ஆஃப் கோர்ஸ் பின்தங்கியவங்களுக்கு சலுகை கொடுக்கணும். அதே நேரத்துல முன்னேறி விட்ட சமூகத்துல பிறந்துட்டாங்கன்ற ஒரே குத்தத்துக்காக 90 மார்க் வாங்கினா கூட இடம் கிடையாதுன்னா அது அவ்வளவு நியாயம் இல்லை இல்லீங்களா? நான் என்ன சொல்றேன் சின்னையன், சொல்லுங்க. 2 பேரும் ஓரளவு சமமா இருக்கணும்ன்ற. செஞ்சிடலாமே, சுருவாவே செய்யலாங்க. அது காலேஜ்ல எல்லாருக்கும் சமமா ஒருத்தருக்கும் சீட் கிடையாதுன்னு சொல்றேன். அவ்வளவுதான். அது இல்ல சின்னையன், நான் என்ன சஜஸ்ட் பண்றேன், கவர்மெண்டே சில மெரிட் காலேஜஸ் நடத்தணும்ன்ற. இந்த மெரிட் காலேஜ்ல இடம் கிடைக்கிறதுக்கு மெரிட் ஒன்று தான் அடிப்படையா இருக்கும். இவர் நான் மெரிட் காலேஜ் என்றாரு. ஆமா, செத்த காலேஜ் உயிர் காலேஜ் கேள்விப்பட்டுக்கிறேன். இது என்னப்பா மெரிட் காலேஜ் புச்சாகுது? ஐயோ, என்ன நீ விளங்காதவனாகிறியே. மெரிட்னா தெரியாதா உனக்கு? மெரிட் என்னது? இந்த விளம்பரம் எல்லாம் பார்த்தது இல்ல நீ? என்னதுப்பா? இந்த தையல் மிஷின். அவர் என்ன சொல்றாருன்னா, அரசாங்கமே கொஞ்சம் தையல் காலேஜ் எல்லாம் ஆரம்பிச்சு விடுன்றாரு. சார், ஆரம்பிச்சிடலாம். அவ்வளவுதான், சிஎம் சொல்லிட்டாரு, ஆரம்பிச்சிடலாம். வெரி குட். ஆஃப் கோர்ஸ் இந்த மெரிட் காலேஜஸ் விஷயத்தையும் நிறைய பேர் ஒத்துக்கிடாம இருக்கலாம். அதனால இத பத்தி ஒரு மீட்டிங் எல்லாம் பேசலாம்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன சார் நீங்க இந்த மாதிரியே ஒரு மீட்டிங் எல்லாம் பேசிக்கின்னு போறான்னு வச்சுக்க, கேட்கறதுக்கு ஒரு பையன் இருக்க மாட்டான், போர் அடிக்கும். வாஸ்தவம் தான். ஆனா ஏன் இப்படி, எதனால யோசிச்சு பாத்தீங்களா?
சும்மா எதிர்கட்சியை திட்டுறதையே பேசி பேசி ஜனங்களை பழக்கப்படுத்திட்டீங்க. நீங்க பேசினாலும் சரி, அவங்க பேசினாலும் சரி, சவால் எதிர் சவால் இப்படியே ஆயிடுச்சு. நாளைக்கே பாருங்க கவர்மெண்ட் கவுத்துருன்னு அவன் சொல்ல வேண்டியது, இன்னைக்கே பாருங்க நீங்களாம் உள்ள போயிடுவீங்க நீங்க சொல்ல வேண்டியது. அண்ணே சாரு நம்ம பொதுக்கூட்டெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி நின்னு கேட்டுக்கிறாருன்னு நினைக்கிறேன். நாம பேசுறதெல்லாம் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாரு. அப்பா என்ன கேட்ட சார்? நீ ஆம்பளையான அவன் கேட்க வேண்டியது. கேட்டானே கேட்டா இவர் விட்டாரா? வாடா நிரூபிச்சு காமிக்கிறேன். அவ்வளவுதானே, ஒரு பயம் அல்ல, பயந்துகிட்டு ஓட்டான். பேசுகிறியே, நீ பேசுன்னு தானே சொல்றேன். இந்த லெவல்லே பேசி பேசி ஜனங்களை பழக்கப்படுத்திட்டீங்க. இப்போ அதனால சோசியல் பிரச்சனைகளை பத்தி யாராவது பேச ஆரம்பிச்சா கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. சார் இந்த பேச்சுவார்த்தை பிரச்சனை இதெல்லாம் ஒண்ணும் இல்லாம கப்பு கப்புன்னு செய்யறதா ஒரு 4 நல்லது எடுத்து விடு சார், செஞ்சு பாக்குறோம். டெஃபினெட்லி. சொல்லு. 2-3 பாயிண்ட் சொல்றேன், நோட் பண்ணீங்களா? சொல்லுங்க. 1, இந்த பதுக்கல்காரங்க மேல கடுமையான ஆக்ஷன் எடுக்கணும். தீத்துருவாங்க. சொல்லு. 2, இந்த லஞ்ச ஊழலை கம்ப்ளீட்டா ஒழிச்சிடணும். அவ்வளவுதான், ஒழிச்சிடுவோம். வா. அப்புறம் இந்த கான்ட்ராக்ட் சமாச்சாரம், சின்னதோ பெருசோ எந்த கான்ட்ராக்டா இருந்தாலும் டெண்டர் மூலமா தான் கண்டிப்பா உத்தரவு போட்டுருங்க. இது மாதிரி ஒரு 2-3 பாயிண்ட் செட்டில் பண்ணீங்கனால அதுவே உங்க கவர்மெண்ட்டுக்கு பெரிய வெற்றி தானே. கவலைப்படாத சார். அண்ணே இதெல்லாம் செஞ்சிட வேண்டியது தானே. வைங்க, அப்பா பாக்குறேன். அப்ப வரட்டுங்களா? செய்யுங்க. அப்ப வரேன் சென்னையன். நல்லதுங்க. நேர சீஃப் செக்ரட்டரி ஒரு போன் செய்யுது. போன் செஞ்சு இந்த லஞ்ச ஊழல் உத்தரவு டெண்டர் சொன்னாரு, அந்த உத்தரவு எல்லாம் வருஷா விட்டு என்னதான் நடக்குது பாத்துருவாங்க. என்னப்பா செய்ய சொல்றேன்? முதல்ல தெரியுமே அந்த ப்ராசஸ் சொன்ன மாதிரி நாட்டு மக்களுக்கு நல்ல செய்யலாம் தான் பார்த்தேன். நம்ம சிங்காரம் தடுத்து நிறுத்திட்டார். இந்த சிங்காரம் கையில பேசினாலே நீ ஆள் அம்பேல் ஆயிடுறியா? அந்த ஆளுகையில உனக்கு என்னையா பயம்? நீ தானே சிஎம், அவன் உதவி சிஎம் தானே. அவர் பேசும்போது எல்லாமே நியாயமா படுதுப்பா. அதுவும் மெய்தான். இந்த மாதிரி நீ உத்தரவெல்லாம் மாத்தி 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 விட்டியா, அதுல இந்த ப்ரொஃபசர் ஒரே டீல் ஆயிட்டார். என்னடா சிஎம் ரொம்ப மாறிட்டாருன்னு கூட்டிக்கின்னு போன, இப்ப என்னடா சொல்ற, என்ன சதாயிகவா கூட்டிக்கின்னு போனேன்னு கேக்குறாரு. பின்ன எப்படி நீங்க மறுபடியும் வரையான ஒத்துக்கிறாரு? நான் கால கைய பிடிச்சு மன்னா குடிச்சான்னு கேட்டா நம்ம முகத்துக்கா ஒத்துக்கினாரு. உட சரி, இன்னைக்கு மறுபடியும் வரப்போறாரு. ஆமா ஆமா, 3 பேர் தெளிவா பேசிக்கிடும். இவர் சொன்ன மாதிரி ஆட்சி நடத்தினா நம்ம ஜனங்களுக்கு பிடிக்காமலா போடும். மறுபடியும் சிங்காரங்கையில பேசிட்டு கவுந்துர மாட்டிய? கவலை மாட்டேன்பா, இனிமே நம்மள பாருப்பா நீ. ஆமா, உனக்கு ஒண்ணு இந்த பதவியில ஆசை வந்து இல்லையா? என்னப்பா பெரிய பதவி இது? கிராமத்துல எவ்வளவு நிம்மதியா இருந்த சொல்லு. ஆனா இங்க இருக்கிற வசதி அங்க வராது, கொஞ்சம் தெம்பாதான் இருக்குது. ஆளு கூட தெம்பாதாங்கிற நீ இப்ப 1000 சொல்லுப்பா. இது சொல்லமாதான் இருக்குது பாரு. எங்க போனாலும் போலீஸ்காரன் கூடவே வரான். கேட்டா செக்யூரிட்டி பாரு. 2 பேர் பின்னதான் போலீஸ்காரன் போய்கினே இருக்கிறான். யாரு? ஒன்னு சிஎம், இன்னொன்னு திருட. அது இது ஒண்ணாம ஐயா, அன்பளிப்பா வந்துகிட்டே இருக்குது. பணம் தனியா ஓடுது, ஒரே மயக்கமா இருக்குதுப்பா. நீ அவ்வளவுதான், நீ க்ளோஸ். ஐயோ, உனக்கு ஆசை வந்துச்சு. இல்லப்பா, நான் துட்ட கையால கூட தொடர்ந்து கிடையாது. உன்னை சொல்லி என்னயா, நீ என்ன போய் எம்எல்ஏன்னு ஆக்கி, அதுவும் இல்லாம உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன் வேற நமக்கு பேர் ஆயிடுச்சு நாட்டுல. அவ்வளவுதான், வரவெல்லாம் நமக்கு சலாம் வைக்கிறோம். பெரிய பெரிய ஆபீசர்லாம் என்கிட்ட வந்து சார் உன் தயவு தேவை சார்ன்றான். ஆமா, நீ கூட போன வாரம் ஏதோ மீட்டிங்ல பேசுறியாம? விடுவாங்களா? எம்எல்ஏ ஆயிடுச்ச. இந்த விஞ்ஞானிங்க எல்லாம் மாநாடு நடத்தினாங்கல்ல, ஐயாதான் தலைமை. என்னடா விஞ்ஞானிங்க மாநாடாச்சே, இதுல போய் நாம என்னத்த பேச போறோம்? நாம இந்த ஜாகிரபியில ஒழுங்கா படிக்கலையே, உள்ளூர உதப்பு தான் நமக்கு இருந்தாலும் சுதாட்சின்னு விட்ட. என்ன விஞ்ஞானிகள் சேவை இந்நாட்டுக்கு தேவை.
திருவள்ளுவர் தான் தமிழகத்தின் முதல் விஞ்ஞானி. ஐயோ, திருவள்ளுவர் விஞ்ஞானி என்ன பாது? திருவள்ளுவர்னு சொல்லி நீ என்ன சொல்லு, ஓகே அவ்வளவுதான். ஐயோ, என்னயா இந்த விஞ்ஞானிங்க என்ன போய் தலைமை தாங்க கூப்பிடுறாங்களே, அப்பவே அவங்க பவுஸ் நமக்கு தெரியவானா? இவங்க கூட்டத்துல என்ன பேசினா என்ன? இத்தோட அவங்கள விட்டனே, அத கவனி. இன்னொரு விஷயம் வச்சிருந்த வகையான விஷயம் போங்களான்னு வந்துட்டேன். என்ன விஷயப்பா சொல்ல? இப்பதான் சொல்ல. விஞ்ஞானிகள் தெரு தெருவாக சென்று தெருக்கூத்துகள் பல நடத்தி நாட்டு மக்கள் அறிவை வளர்க்க வேண்டும். ஐயோ, இதை நீ சொல்லாதப்பா, நான் சொல்றப்பா. சாப்பிடு சாப்பிடு. நீ பேசுறத பார்த்தா உனக்கு கூட இந்த எம்எல்ஏ பதவி புடிச்சுக்கிட்டு போலகுதே. என்னப்பா என்ன சொன்ன? என்ன சொன்ன? இந்த பதவி எனக்கு பிடிச்சிருக்குதா? கொன்னுடுவா இன்னொருத்தப்பா அந்த மாதிரி சொன்னா. ஆனா என்ன, இந்த பதவியில ஒரு வெறுப்பு இல்லை. பக்கத்துல வா, பக்கத்துல வா. இது கொஞ்சம் தென்னாவட்டாதான் இருக்குது. இது இருக்கு. இதை விட்டுட்டு போனோம்னு வச்சுக்க, கொஞ்ச நாளைக்கு கலீஜா இருக்கும். என்னடா வந்துட்டமேன்னு. ஆனா இது நமக்காக, நாட்டு மக்களுக்கு தானே நமக்கு இந்த பதவி. வணக்கம் சார். வணக்கம் சார். வாசார் வாசார் உகார் சார். கோச்சிட்டீங்களா? சின்னைய சொன்னா கரெக்டாவே சொல்லிடுறேன் சார். எந்த நல்லதுக்கும் சிங்காரம் ஒப்புக்க மாட்டேங்கிறாரு. அவரை விரோதம் பண்ணிக்கின்னு நான் என்னங்க செய்ய முடியும்? நீங்க சொல்றதெல்லாம் என்னால ஒத்துக்கிட முடியாது சார். அவர் டெப்டி சிஎம் இருக்கலாம், ஆனா நீங்க தானே உங்க கட்சியில எல்லாம். நீங்க இல்லைன்னா உங்க கட்சியே இல்ல. உங்களை ஏத்துக்கிட்டு அவர் என்ன செய்ய முடியும்? சார், நீ சொன்ன ஐடியா எல்லாம் ஒரு பேப்பர்ல அப்படியே எழுதி கொண்டாடுறேன்னு சொன்னீங்க, கொண்டாந்துக்கிறியா? அத நம்ம சிஎம் கையில கொடு சார். குடுத்துட்டு அப்பால கவனி எங்க வேலையை. ஆமா, இந்தாங்க. இதுல எல்லாம் டீடைல்டா எழுதி இருக்கிறேன். இதுக்கு என்னெல்லாம் எதிர்ப்பு வருதுன்னு வச்சு பதில் எழுதி வச்சிருக்கிறேன். வேணும்னா யூஸ் பண்ணீங்க சார். இது எப்படியே சீஃப் செக்ரட்டரி கிட்ட கொடுத்து படிச்சு நடவடிக்கை எடுக்க சொல்லிடும். அவ்வளவுதான். ஆனா ஒரு கண்டிஷன், இத நீங்க தான் சொன்னீங்கன்னு சொல்லுவேன். அப்பதான் மரியாதையா இருக்கும். கரெக்ட். நாளைக்கு தான் தப்பு தண்டா வந்தா கூட நம்ம மேல பழி வராது பாரு. இதுக்கு நீங்க ஒப்புக்கிறீங்களா சார்? டெஃபினெட்லி. நான் சொல்றது தப்புறதுக்கு சான்ஸ் இல்லையே சார். ஒன்னு சொல்ல மிஸ்டர் ஜெயபாண்டியன், என்னோட அபிப்பிராயங்களை பத்தி வெளியே பேச நானே தயங்கினேன்னா நான் பெத்த குழந்தைங்களை பத்தி நானே அவமானப்படுற மாதிரிதான். அரசியல்வாதிகள் தங்க அபிப்பிராயங்களை பார்த்து தாங்களே பயப்படுவாங்க. இன்னைக்கு கொண்டு பேசுவாங்க, நாளைக்கு அதே மறுத்து பேசுவாங்க. ஏன்னா அவங்க அபிப்பிராயங்கள்லாம் ஒரு தகப்பனுக்கு பிறந்த குழந்தைங்க இல்ல. என்னமா பேசுறீங்க சார்? இந்த அளவுக்கு என்கிட்ட தெளிவா பேசுற முதல் ஆள் நீங்க தான் சார். எனிவே, நல்லது நடக்கும் நம்பித்தான் மறுபடியும் உங்களை மீட் பண்ண ஒத்துக்கிட்டேன். இந்த முறையும் நல்லது நடக்கலன்னா அதுக்கு பிறகு உங்களை மீட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நம்பிக்கை எல்லாம் பேசுறீங்க, என்ன நம்புங்க சார். கோபப்படாதீங்க சார். நானா கோபப்படுறேன்? இந்த நாட்டு ஜனங்கள்ல நானும் ஒருத்தன் சார். எங்களுக்கெல்லாம் கோபம் வந்திருந்தா நீங்கள்லாம் இன்னைக்கு இந்த மாதிரி பதவியிலே இருக்க முடியாது. நீங்கள்லாம் இன்னும் இந்த மாதிரி பதவியில் இருக்க முடியுதுன்னா அதுக்கு ஒரே காரணம், நம்ம நாட்டு ஜனங்களுக்கு கோபப்பட தெரியல. சுதந்திரம் வந்து 54 வருஷம் ஆச்சு. இன்னும் பிளாட்ஃபார்ம்ல வசிக்கிற மக்கள் இருக்காங்க நம்ம நாட்டுல. சுதந்திர இந்தியர்கள்லாம் பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்கன்னா நம்ம சுதந்திரமா பிளாட்ஃபார்ம்ல கிடக்குன்னு தான் சார் அர்த்தம். இன்னும் 60% மக்கள் எழுத படிக்க தெரியாதவங்க, 60% மக்கள் அறப்பட்டி இருக்காங்க. ஆக நம்ம சுதந்திரம் எழுத படிக்க தெரியாத சுதந்திரம், அறப்பட்டி சுதந்திரம். அவன் சந்திரனுக்கு ராக்கெட் காலம் வந்தாச்சு சார். நாம இன்னும் ஒரு தாராள போட கத்துக்கலாம். சும்மா என்னைய திட்டிட்டு இருக்கிறீங்களே. சுதந்திரம் வந்ததே நானே முதல் மந்திரியா இருக்கிறேன். சார், நீ ஒன்னும் கவலைப்படாத சார். இனிமே இந்த முதல் மந்திரி பதவியே நாட்டு ஜனங்களுக்கு தான் சார். நீ கவனி சார். அப்படி நடந்தா என்னை விட திருப்தி படுற வேற யாரும் இருக்க முடியாது சின்னையன் சார். ஜெயபாண்டியன்ற உங்களை உங்க அம்மா பெத்தெடுத்தாங்க. ஆனா சிஎம் முதலமைச்சர் உங்களை பெத்தெடுத்தது இந்த நாட்டு மக்கள். அவங்களுக்கு நீங்க துரோகம் செஞ்சீங்கன்னா அது பெத்த தாயாருக்கே துரோகம் செஞ்ச மாதிரி. நாம பேசுறார் பாரு. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் மந்திரியாவும் முதல் மந்திரியாவும் வந்தா நாட்டுக்கே நல்லது. அடிக்கிறது பிடிக்க திங்கிறவங்க வராங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நாட்டு
இந்த குடாக் ப்ரொஃபசர் மறுபடியும் வந்துட்டு போறான். நீங்க என்ன விஷயம் அது? அவன் இங்க வரக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிறேன் இல்லையா? நான் எதுங்க பேச்ச வளர்த்தணும்? கரெக்டாவே சொல்லிடுறேன். நாட்டு மக்களுக்கு நல்ல செய்யலாம் பேசிக்கிட்டு இருந்து பதுக்கற்காகவே நடவடிக்கை, ஊழல் ஒழிப்பு, கான்ட்ராக்ட் கொடுக்குறது நேரம். இவன் என்னன்னு பாக்குறேன் நான். பரவாயில்லைங்க, அவனுக்கு என்ன பத்தி எல்லா விஷயமும் தெரியும். நீங்க தைரியமாவே பேசலாம். அம்மா தலை வந்துட்டியா நீ? உன் மனுஷங்குள்ளார என்ன நினைச்சுக்கிற நீ? என் பர்மிஷன் இல்லாம இதெல்லாம் செய்திருவியா நீ? உங்ககிட்ட சொல்லிட்டு தாங்க செய்வேன். எப்படி எப்படி அது? என் கையில சொல்லிட்டு செய்வியா? அதாவது செய்ய போறேன்னு என் கையில சொல்லுவேன், அப்பால செய்திருவேன். நான் பாத்துக்கின்னு சும்மா குந்திக்கின்னு இருப்பேன் இல்ல நானே. ஏங்க இப்ப நாம பதவியில் இருக்கிறோம். நாட்டு சனங்களுக்கு நல்லது செய்ய வேண்டியதானே நம்ம டியூட்டி. டியூட்டி என் கையில வந்து இங்கிலீஷ் பேசுற நீ. இதுக்காக தான் படிச்சவன் எல்லாம் கட்சியில சேர்க்க கூடாதுன்றது. நான் என்னடா தெரியும் உனக்கு இங்கிலீஷ்? நான் சொல்றேன்டா உனக்கு இங்கிலீஷ். டியூட்டின்றது ரெண்டு விதமான டியூட்டி இருக்குது. ஒன்னு எக்ஸசைஸ் டியூட்டி, அது ஜனங்களுக்கு. இன்னொன்னு எக்ஸசைஸ் இல்லாத சுகமா குந்திக்கிற டியூட்டி, அதான் நம்ம டியூட்டி. ஏங்க நாம சம்பாதிக்கிறோம். நாம சம்பாதிக்காத விஷயமே நாட்டுல கிடையாது. அதுக்கு ஒரு கணக்கு வேணாங்களா? அறிவு கெட்டவன. நம்ம அரசியல ஒரு கணக்குடா. அப்பப்ப மந்திரி சபையில ஆளை சேர்த்துக்கினே வர்றோம், அது கூட்டல். வேண்டாதவனெல்லாம் ஒழிச்சு கட்டிக்கினே இருக்கிறோம், அது கழித்தல். முற்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் மக்களை பிரிச்சு வச்சுக்கினே இருக்கிறோம், அது வகுத்தல். கட்சிக்கு நிதியை சேர்த்துக்கினே இருக்கிறோம், அது பெருக்கல். ஆக மொத்தம் நம்ம அரசியல ஒரு கணக்குடா. உங்களை 10 நிமிஷம் பேச விட்டா போதும், எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அத்தட்டி பின்னான்ற நீ 4 பேர் நல்லா இருக்கும்படி ஆட்சி நடக்க வேணாமா? அந்த 4 பேர் முண்டா முளை கேட்டுக்க. 4 பேர் நல்லா இருக்கணும் நானும் தான் நினைக்கிறேன். யார் அந்த 4 பேர்? ஒண்ணு நமக்கு பணம் கொடுத்துக்கிறாங்களா அவனுங்க. 2 இந்த பணத்தை கொண்டாந்து நம்ம கையில கொடுக்குறானுங்களே ஏஜென்ட் பசங்க அவனுங்க. 3 இந்த பணத்தை சில இடங்கள்ல பத்திரமா வைக்கிறமே அது. 4 இதெல்லாம் தெரிஞ்சு கண்டுக்காம இருக்கானுங்களா அதிகாரிங்க அவங்க. இந்த 4 நல்லா இருந்துச்சுன்னா ஆட்சி நல்லா இருக்கும். அதுதான் ஜனநாயகம்ன்றது. இதெல்லாம் ஏன் வெட்டி பேச்சு? இனிமே நாட்டு சனங்களுக்கு நல்லது செய்யறதா இவர் தீர்மானம் செஞ்சுட்டாரு. யார் சொன்னாலும் பால் மாற மாட்டார். செய்திருவான் விட்டுருவான். நானே நீ டூப் சிஎம் நல்லா இருக்கீங்க சொல்லிட்டா அப்ப என்னடா செய்வ நீ? அப்படி சொன்னா போக வேண்டியதாங்க. இந்த பதவி கூட ஆசைப்படல. போயிருவே நீ, பதவியை விட்டுருவேன் நீ. என்ன தைரியத்துல நீ பேசுற? நீ வந்த புச்சில நானா என் கைப்படவே உனக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துக்கிறேன். இப்போ உன்னை பத்தி நான் எதனாச்சும் சொன்னேன்னா அந்த காயத்தை எடுத்து நீ வெள்ள விட்டியான நான் அம்பேல் ஆயிடுவேன். அந்த தைரியம் தானடா உனக்கு. ஆனாங்க அந்த காய்கிட்ட பத்திரமா தான் இருக்குது. இருக்கட்டும்டா, உன்னை கவனிக்கிற விதத்தில் நான் கவனிக்கிறேன்டா. நீயா நானா பாத்துறேன். எத்தனை நாள் நீ இந்த நாற்காலியில குத்திக்கிறேன்னு பாத்துறேன்டா நானே. அரசியல் ரீதியாவே உனக்கு சமாதி கட்டுறேன்டா. கட்டு. இவருக்கு சமாதி கட்டிட்டு தலைவர் சமாதின்னு நெதத்துக்கு போய் கும்பிடலான்னு பாக்குறியா? போ, உனக்கு சமாதி கட்டி நாங்க வந்து கும்பிடுறோம். போ. அறிவு கட்டவன, உனக்கு என்னடா தெரியும்? அவனுக்கு சமாதி கட்டி ஒன்னு அங்க தீவிட்டியா நிக்க வைக்கிறேன்டா நானே. உனக்கு என்னடா தெரியும் அரசியல்? நீ படிக்காதவன், ரவுடி. ஆமாயா, நான் படிக்காதவன் தான், நான் ரவுடி தான். அதான் அரசியல் எனக்கு கப்புன்னு புரிஞ்சிருச்சு. பெரிய அரசியல் நடத்துற நீ அரசியல் வியாபாரம் தானே அரசியல். தேவைப்பட்டா உன்னை யாருக்காவது வித்துக்குவ, அவசியம் தான் இன்னொரு ஆளு விலைக்கு வாங்கிக்குவ. கொத்தவால் சாவடி அரசியல் நடத்துற நீ. அறிவு கட்டவனே, கொத்தவால் சாவடி அரசியல் அகில இந்திய அரசியல். இது மாநில அரசியல். தண்ணித்துறை மார்க்கெட் நடத்தி காட்டுறேன்டா நானே. டாய், என்னமோ உங்க 2 பேர்களை நான் ஏமாட்டேன்னு நினைக்கிறீங்கல்ல. நீ வந்த உடனே கண்டுக்கணும். நீ போற ரூட் ஒய்ங்கில்லைன்னு அப்பே கண்டுக்கணும். அத்தொட்டு அப்பலேருந்தே உசாரதாங்கிற. நடக்கிற வரைக்கும் நடக்கட்டும் விட்டுக்கின்னு இருந்தேன், தூங்கின்னு இருந்தேன்னு நினைக்காதீங்க. டாய், இப்ப நம்ம கட்சி எம்எல்ஏ இங்க எத்தனை பேர் இங்க இருக்கிறாங்க தெரியுமா? 2 பேர் அரசியல வெள்ளாட்டா நினைச்சிட்டீங்கல்ல. இனிமே நான் வெள்ளாடுறேன்டா வெள்ளாட்டு. அதுரா வெள்ளாட்டு. மத்த வெள்ளாட்டுல எல்லாம் ஃபவுல் கேம் ஆடுறவன் அவுட் ஆயிடுறான். அரசியல் வெள்ளாட்டுல ஃபவுல் கேம் ஆடுறவன் தான்டா கெலிக்கிறான். ஃபவுல் கேம்ல நம்மள பீட் அடிச்சுக்க ஆள் கிடையாதுடா. சத்தா பேசாதடா. அரசியலுக்கு வரத்துக்கு முன்னால தேரடியில 3 சீட் ஆண்டவன்டா நானு. அப்ப நமக்கு என்ன பேர் தெரியுமா? ஃபவுல் கேம் சிங்காரம். சத்தாயா,
எங்களுக்கு எதை பத்தி கவலை இல்லை. கட்டின வேட்டியோட ஊர் திரும்ப தயாராகிறார் அவரு. போயிருவான், கட்டின வேட்டியோட போயிருவான், விட்டுருவான். நானே எவன் அப்பா விட்டு வேட்டி நான் கட்டுகிறாங்க. வாடாதி சட்டசபைக்கு, அங்க காட்டுறேன் வேலையை. நான் நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டாறேன். வா சட்டசபைக்கு, வேட்டி அவுத்து விட்டுற மாட்டா. தங்கவேல் சார், உங்க கட்சியில ஒரே குழப்பமா போச்சு. எப்போ கவருது கவர்மெண்ட்? போயா, சிஎம் சிங்காரம் எவ்வளவு ஒத்துமையா இருந்தாங்க, இப்ப திடீர்னு சண்டை போடுறாங்களையா? என்ன சார் இப்படியா வந்து ஓப்பன்ல அடிச்சுப்பாங்க? சிஎம் வேட்டியை சிங்காரில் அவுத்து விட்டாராமே. அவுத்து விடலையா? அவுத்து விடுறேன்னு சொன்னார், அவ்வளவுதான். கொள்கை விளக்கம் கொடுத்துருக்காரு. மந்திரிங்க பேசிக்கிற பேச்சா இல்லையா இது? ஏயா மந்திரிங்கன்னா யாரியா? அவங்களும் மனுஷன் தானையா? அவங்களும் என்ன கோவம் வராதா? என்ன பட்டாபி வாய முடின்னு இருக்கிற? எனக்கு ஏண்டா வம்பு? நீ சிங்காரனோட சப்போர்ட்டர், கோவம் வந்தா என்ன செய்வியோ? நான் மான மரியாதையோட வீடு போய் சேர வேணாமா? சார், இந்த சிங்காரம் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் 1.5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாராம் சார். யோ, அதெல்லாம் புழுகியா, புழுதா விடாதியா? ஏயா அதான் அழகா ஃப்ரெண்ட் ஆச்சே, கொடுத்துருப்பா. உங்களுக்கு நியூஸே தெரியாது போடும். சிங்காரத்துக்கு அழகு பொண்ணுக்கு லடாய் விட்டுக்குச்சு. அழகப்ப சிஎம் சைட். ஓஹோ அப்படியா? ஆனா அழகா பொண்ணுட்டு இல்லாத பணமா? எங்க பார்த்தாலும் அவன் ஃபேக்டரி தான், அவன் பிசினஸ் தான். ஒன்னும் ஆனா அவன்கிட்ட இருக்கிற ரேஸ் குதிரையெல்லாம் எம்எல்ஏக்கு ஒரு குதிரைன்னு கொடுத்தா போறோம். எல்லா எம்எல்ஏயும் கட்சிக்கு வந்துட மாட்டாளா? குதிரையை வச்சுக்கிட்டு எம்எல்ஏக்கு என்ன செய்வாங்க சார்? அது வாசம் தான். நம்ம எம்எல்ஏக்களுக்கு ஜெட்டா வண்டி கூட ஓட்ட தெரியாது. அதுவும் இல்லாம எம்எல்ஏ பாக்குறதுக்கு வரவன்ல கொள்ளையும் புண்ணாக்கையும் கொண்டுருவான். இவனுக்கு எம்எல்ஏ புத்தி விடுவா, குதிரைக்கு கொடுக்க மாட்டான். இவனே எல்லாத்தையும் முடிஞ்சு விடுவான். குதிரை பட்டியால செத்து போடும். இவன் தான் ரேஸ்ல ஓடணும். என்ன சாரு குதிரைய பத்தி பேசிக்கிற? போன தப்பா எதுக்கு அடிச்சது? 7ஆம் நம்பர் குதிரையா? நான் வரல போன தப்பா. நீ ரேஸ் ஆடுவிய? பின்ன என்ன, ரேஸ்ல தான் ஏதாவது வருமானு பாத்துக்கினே இருக்கிறேன். தாய்க்குள்ள என்ன முன்னேற்றம் பத்தியா? இந்த கண்ட்ரி உருப்படாது. நான் சொல்றேன், இந்த கண்ட்ரி உருப்படாது. பார் சார், இந்த மாதிரி ஏழை ஜனங்க பணத்தை புடுங்கிட்டு தான் குதிரை ரேஸ் விடுறாங்க. இதோ ஒழிக்கிறாங்க, அதோ ஒழிக்கிறேன்னு உடான் சொல்றாங்களே, ஏதாவது ஒழிக்கிறாங்களே. குதிரை ரேஸ் கல்லுக்கடை என்னைக்கு ஒழிக்கிறதோ அன்னைக்கு தான் சார் நம்ம நாடு உருப்படும். ஆமா, நீ எல்லாம் ரேஸ் பத்தி பேசிக்கணும் இல்லையா? இல்ல மரங்க தான் ஆட்சியை பத்தி பேசிக்கிட்டு நிக்கிறோம். இப்ப நம்ம கவர்மெண்ட் கவர போகுது தெரியுமா? மெய்யாலுமா? நான் பாத்துறேன் நம்ம சின்னையன. என் கையில சொல்லவே இல்லையா? இப்ப என்னமா ஆகுறான் தெரியுமா? சின்னைய சம்மனுக்குறான், கார் வச்சுக்கிறான், தங்க செயினு, வாட்ச், நல்லா இருக்கிறாப்பா. எம்எல்ஏ ஆயிட்டானே, அவனுக்கு என்ன குறைச்சல்? ஆனா என்ன கண்டுக்குனா இன்னும் மறக்கதான் நல்லா இருக்கிறியான்னா நல்லா தான் இருக்கிறேன்னு என் மவனை கூட கட்சியில சேர்த்துக்கின்னு பதவி வாங்கி தரதா சொல்லிக்கிறாப்பா சின்னைய. பாத்தியாடா நம்ம தலைவர்த்த பத்தியா? அவன் ஒரு எம்எல்ஏ ஆயிட்டான். மகாமோடன் மூர்க்கன், கை நாட்டு பேர் விழி, அவன் எம்எல்ஏ. இந்த கண்ட்ரி உருப்படாதா? நான் சொல்றேன், இந்த கண்ட்ரி உருப்படாது. பட்டாபி, படிச்சவனா பதவிக்கு வரணுமா? படிக்காதவன் பதவிக்கே வரக்கூடாதா? படிக்காதவன் பதவிக்கு வர்றது தப்பே இல்லை. இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன சொல்ல போறேன்? இந்த கண்ட்ரி உருப்படாது, அதானே? அதான் இல்ல, நீ உருப்பட மாட்ட, அதான் சொல்ல வந்த. சிந்தனை செல்வன் சின்னையன், சிந்தனை செல்வன் சின்னையன், சிந்தனை செல்வன் சின்னையன். வாங்க 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 உட்காருங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எனக்கு தெரியுதா நல்லா பட்டாபி? என்ன பட்டாபி சார், ஒன்ன மறந்துடுவேனா? என்ன சின்னையா எவ்வளவு தூரம்? மரியாதை இல்லாம எனக்கு என்ன மறுவாது? நான் என்ன அவ்வளோ பெரிய மனுஷன் தான் நினைக்கிறீங்க? என்ன சொல்ல முடியாது, சாப்பிடுங்க. ஒண்ணு இல்ல வருதா, இந்த காலேஜ் ப்ரொஃபசர் நல்ல பெருமாள் 2 நாளா தேடிக்கினே வர்ற ஆள் நம்ம கையில சிக்க மாட்டேன்றாரு. அவர் நம்ம பேட்ட ஆள் தானே, உன் வீட்டு பக்கத்துல தானே எங்கேயோ இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். நீ என்ன செய்யற, அவரை பார்த்து சின்னைய உன்னை சந்திக்கணும்னு ரொம்ப விரும்புறான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அனுப்பி வைக்கிறியா? ஒரு மரியாதையா சொல்லு. என்ன, நான் ரொம்ப கேட்டுக்கினேன்ற மாதிரி சொல்லு. நீ ஒண்ணு கவலைப்படாது, இன்னைக்கு ஆக்ஷன் வந்துடுறேன். சரி சின்ன சார், கட்சி நிலவரம் எப்படி இருக்குது இப்போ? சிங்காரம் சைடு 80 எம்எல்ஏக்கு போட்டாங்க, அதானே நியூஸ்? அது நேத்து நியூஸ். இன்னி நியூஸ் தெரியுமா உனக்கு? எதிர்கட்சிக்காரங்க நம்ம ஆட்சியை சப்போர்ட் செய்யறேன்னு சொல்லிக்கிறாங்க. சிங்காரம் 80 எம்எல்ஏ இஸ்துக்குன்னு போனானா நாங்க 90 எம்எல்ஏ வலிச்சின்னு வந்துட்டோம். ஆமா அப்படியா? ஆமா, இன்னைக்கு நியூஸா? அப்போ எதிர்கட்சியார்களும் கவர்மெண்ட்ல வர்றாங்களா? இனிமே பலதும் நடக்க வேண்டியதுதான். இந்த சிங்காரம் சின்ன பையன்,
இவன் போய் நம்ம சிஎம் ஓட மோதி பார்த்தா முடியுமா? பச்சிட்டமே. ஆமா, அப்ப நான் வரவா? வரதா? என்ன பாக்குற? என்னடா நம்ம சின்னைய கார்ல வர்றா, சில்க் ஜிப்பா போட்டுக்கிறான், கைத்துல செயின். இவனுக்கு வந்த பவுச பாத்தியாடான்னு பாக்குறியா? தப்பு இல்லம்மா, எனக்கே முதல்ல அப்படித்தான் தோணுச்சு. என்னடா நாம் இதுல தகுதி தானான்னு கொஞ்சம் வெக்கமாவே இருந்துச்சு. அப்பால பார்த்தா கூடுகிற அத்தனை எம்எல்ஏவும் நம்மள மாதிரியேகிறான். சரி, நாம தான் இவனுக்கு சரியான ஜோடின்னு ஆயிடுச்சு. நீ கவலைப்படாதம்மா, நீ நம்ம ஆளு. நீ உன்னை கட்சியில சேர்த்துக்கின்னு எதனாச்சும் பதவி ஒண்ணு போட்டு தர்றேன். வரவா? என்னடா துணிஞ்சுட்டு இருக்க? நிமிர்ந்து நில்றா. என்னடா ரவுடி, இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிட்டானே பெரிய பொருசு வந்துட்டான் இருக்க. மூளை கட்ட பையன் விஷம் வர்றா. அதனாலதான் இந்த கட்சி உருப்பிடாம போறது. இது வரைக்கும் நீ மாதிரி என்ன பண்ணிட்ட? அதனாலதான் நீ உருப்பிட மாட்ட. இப்ப புரியுறதா? அதனாலதான் நீ உருப்பிட மாட்ட. வரதா, சின்னையும் உன்னை ஏதோ தனியா ஆயிட்டு போய் சொன்னானே, என்ன சொன்னா? அதெல்லாம் அரசியல், உனக்கு புரியாது. நான் சொல்லட்டுமா? உனக்கு ஏதோ பதவி தரேன்னு உன் சொல்லிருக்க. உனக்கு எப்படி சார் தெரியும்? ஏண்டா, நீ வரபோதே அந்த தோல் துண்டை போட்டு நடந்து வர ஸ்டைல பார்த்தா எனக்கு புரியாதா? அதானே? அடி நல்ல வேலை தப்பிச்சப்பா. இந்த எதிர்கட்சி தலைவரை பிடிக்கிறதுக்குள்ளாரு எம்மா துட்டு செலவாயிடுச்சு. என்னயா 80 எம்எல்ஏ தூக்கின்னு சிங்காரம் ஓட்டான். ஏதோ எதிர்கட்சி தலைவர் 90 எம்எல்ஏ கொண்டாந்தாரோ நாம தப்பிச்சோம். நாம கொடுத்த துட்டுல எதிர்கட்சி தலைவர் ஒவ்வொரு எம்எல்ஏ எவ்வளவு கொடுத்தாரு, தனியா சைட்ல எவ்வளவு எடுத்து வச்சுக்கிறாரு. நல்ல காலம். இந்த அழகப்ப இல்ல காட்டி நாம நிமிர்த்திருக்கவே முடியாதுப்பா. அந்த அழகப்பனை சொல்லியா கிளியேடி ஆகிறான் அந்த ஆளு. இன்னமா பணத்தை கொண்டாடுறான். ஊர்ல இருக்கிற அத்தனை பெரிய மனுஷன் அவனுக்கு தோஸ்தாகிறாங்க. பொட்டி பொட்டியா பணம் வருது. கணக்கும் புரியல, ஒண்ணும் புரியல. 6 பொட்டி போகுது, 5 பொட்டி வருது. ஒரு வழியா எல்லாம் முடிச்சுது. அத சொல்லு. தப்பா நினைக்காத. ஒண்ணு இல்ல, உன் கையில முன்னாலே சொல்லணும் தான் இருந்தேன். இந்த கலாபால மறந்துட்டேன். இப்பதான் சொல்ல. கோச்சிக்காத, சொல்லுப்பா. இந்த வந்து போன பொட்டியில எதுக்கும் இருக்கட்டுமேன்னு சொல்லி ஒரு 2 பொட்டி எடுத்து ஓரமா வச்சுக்கிறேன். உன்னை என்ன செய்ய நானு? உன் புத்தி போகுது. 2 பொட்டி எடுத்து வச்சுக்கிறானா பெருமையா கூட சொல்ல வந்தேன். நான் 4 பொட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இன்னும் ஓயா, நாம இன்னும் கொஞ்ச நாள் இந்த பதவியில இருந்தோம். நமக்கு என்ன ஆசையெல்லாம் வருமோ நினைச்சாலே பயமாகுதியா. அதே இந்த ப்ரொஃபசர் மாதிரி ஆளுங்களை பாரியா, பத்தியா பணம்னா நெருப்பு மாறிக்கிறான் அவன் மனுஷன். வணக்கம் சார். வாசார் வாசார் உகர் சார் உகர் சார். கோச்சிட்டீங்களா? தப்பெல்லாம் நிறைய நடந்துக்குது. ஆனா நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காகத்தான் இந்த செல்ற தப்பெல்லாம் நாங்க செஞ்சுக்கிறோம். இந்த நெருக்கடியை சமாளிக்கிறதுக்காக பிசினஸ் மேன்கள்லாம் கை நீட்டி பணம் வாங்கிட்டீங்க. இனிமே அவங்களுக்கு விரோதமா கவர்மெண்ட் நடத்த முடியுமா? எனக்கு நம்பிக்கை இல்லை சார். உங்க அளவு கண்டிப்பும் கராரும் எங்களே நீங்க எதிர்பார்க்க முடியுமா? ஹலோ, சிஎம் இருக்காரா? நான் தான் பேசுறேன். நான் தான் குலசேகரன் பேசுறேன். வணக்கங்க. எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு. ஐயோ, என்னவா? வணக்கங்க. நானே உங்களுக்கு டெலிபோன் பண்ணதான் இருந்தேன். இன்னைக்கு சிங்கார நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரும்போது எனக்கு கவலையே இல்லாம பண்ணிட்டீங்க. உங்க சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு சிங்காரத்துல ஊதி தள்ளிடுறேனுங்க. அதுல தாங்க ஒரு சிக்கல் வந்திருக்குது. அது விஷயமா பேசதான் உங்களை நான் இவ்வளவு அர்ஜென்ட்டா போன்ல கூப்பிட்டேன். சிக்கலா? என்னங்க சிக்கல்? இப்போ எங்க எம்எல்ஏ 90 பேரும் ஒரேடியா பிடிவாதம் பிடிக்கிறாங்க. என்ன? நாட்டு நிலைமையும் பார்க்கணும்ன்றாங்க. நியாயம் தானே? ஜெயபாண்டியனே சிஎம் வருது நாட்டுக்கு நல்லது இல்லைன்றாங்க. அதுவும் நியாயம் தானே? என்னங்க? அதனால நானே சிஎம் வரணும்னு சொல்றாங்க. அதாவது நான் சிஎம் வந்தாதான் எங்க எம்எல்ஏ சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். என்னங்க நீங்க முதல் மந்திரியா? கேட்ட போதெல்லாம் துட்டு கொடுத்தேனே, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கொடுக்கறது வாங்குறத பத்தி பேசி என்னங்க பிரயோஜனம்? நான் வாங்கினது தப்புன்னு நீங்க 4 பேர் கையில சொன்னா
நீ கொடுத்தது மட்டும் சரியானு கேட்க மாட்டாங்களா? திருட்டு கூட்டத்தில் ஒத்த மேலே ஒத்த வழக்கு போடுறதில்ல, அரசியல்லையும் ஒத்த மேலே ஒத்த பண விஷயத்தில் கேஸ் போடுறதில்ல. விடுங்க. என்னங்க கெஞ்சி கேட்கிறேனுங்க. இன்னும் 2 மணி நேரத்தில் சிங்காரம் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது இப்படி மென்னியை பிடிக்கிற மாதிரி செஞ்சிட்டீங்களே, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. பாருங்க, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். ஏதாவது நல்ல தகவலாக இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் இங்கே தான் இருப்பேன். முதல் மந்திரி பதவியை கேட்கிறாரு. ஆமாப்பா, இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலையே. ஐயோ, குறும்பாக்குச்சு இது. சிங்காரமே தேவைதான் ஆகிட்டாரு இந்த ஆளு. எம்மா பணம் போட்டு ஒவ்வொரு எம்எல்ஏயும் வாங்கினோம். இதுக்கு பதில மாடு வாங்கி கட்டிருந்தா கூட மனாவாரியா பாலாவது வந்திருக்கும். இவங்க நம்மள கலந்துக்கிட்டு விட்டாங்க. நம்ம நாட்டில் இந்த அரசியலா நடக்குது. எப்பேற்பட்டவங்கள இந்த அரசியல் இப்படி ஆயிடுச்சு. அந்த காலத்துல நாட்டுக்கே உயிரை விட தயாரானவங்க அரசியல் இருந்தாங்க. இப்ப தங்க பதவிக்கா நாட்டையே விற்க தயாரா இருக்கவங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்க. நாடே பத்திக்கிட்டு எரியுது. இந்த ஊழல் பணக்காட்டி நம்ம நாடு சாம்பலா போகுது. சார், நானெல்லாம் யோசனை பண்ணிட்டேன் சார். 4 நாள் முன்னால கவர்மெண்ட் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப ஒரு வழி சொன்னார். அப்ப எதிர்கட்சி சப்போர்ட் இருக்க இந்த வழி வேணான்னு விட்டுட்டேன். இப்ப அந்த வழியை செஞ்சுதான் சார் ஆகணும். என்ன சொன்னார் கவர்னர்? இப்படி எல்லாரும் கும்பலா கட்சி மாறதுனால ஒரே குழப்பமா போயிடுச்சு. இந்த சட்டசபையை வச்சுக்கிட்டு நிலையான ஆட்சி நடத்த முடியாதுன்னு சொல்லி சட்டசபையை கலைக்க தயாரா இருக்கிறாரு. நான் ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க, சட்டசபையை கலைச்சிட்டு தேர்தல் தான். இப்போ சிங்காரம் எல்லாரையும் கட்சி மாற வச்சதால அவர் யாரும் நம்ப போறது இல்லைங்க. தேர்தல் வந்தா நாம கலிக்க நல்ல சான்ஸ் இருக்குதுங்க. இந்த மாதிரி நீங்க பதவியில ஒட்டிக்கிட்டு இருக்கிறத விட இது எவ்வளவு மேல். சட்டசபையை கலைக்க சொல்லுங்க, தேர்தல் வரட்டும். அதுக்குதான் சார் சொல்றேன், எங்க மாதிரி ஆளுங்க இந்த பதவியை பார்த்து பயங்கரம் ஆசையெல்லாம் வளருது, சொகுசெல்லாம் பிடிக்குது. ஆனா உங்க மாதிரி ஆளுங்களுக்கு இந்த பதவி எல்லாம் கால் தூசிக்க சமான சார். அதனால நீங்க பதவியை வந்தா எல்லாமே ஒழுங்கா நடக்கும். நான் என்ன சொல்றேன்னா, சட்டசபையை கலைப்போம், தேர்தல் நடத்துவோம். நீங்க தான் அடுத்த முதல் மந்திரி நானே அறிவிக்கிறேன் சார். என்ன, நான் சிஎம்? ஆமா சார், நீங்க தான் அடுத்த முதல் மந்திரி நானே அறிவிக்கிறேன். நான் சொன்னாதான் மத்த எம்எல்ஏங்களாம் கேட்பாங்களே. இப்ப சிங்காரம் கூட கட்சியில இல்ல, நீங்களே சிஎம் வந்து நாட்டு ஜனங்களுக்கு நல்லதெல்லாம் செய்யுங்க சார். நடக்கிற காரியமா இதெல்லாம்? சார் 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 நடக்குதோ நடக்கலையோ வா சார், ஒரு கை பார்ப்போம். நான் அரசியலுக்கு லாயக்கு இல்லையா? அரசியல் ஒரு சாக்கடை. சாக்கடை தான் சார், இது சாக்கடை தான். இது நீயும் வா சார், இறங்கி சுத்தம் செய்வோம். வா சார். இறங்கினா நானும் அழுக்காயிடுவேன், அவ்வளவுதான். என்ன சார் நீ அரசியலுக்கு வந்தா நீயே அம்பேல் ஆயிடுவேன்ற. அப்ப அது எங்களை மாதிரி ஆளெல்லாம் அம்பேலானா ஏன் சார் ஐயோ ஐயோன்னு அடிச்சுக்கிட்டு நினைச்சு பார் சார். உன்ன மாதிரி நல்லவங்க எல்லாம் அரசியல்ல இருந்து ஒதுங்கிடுறீங்க. அப்ப அரசியல் யாரு இருக்கிறான்? குப்பைதான் இருக்கிறான். நிறைய கேஸ் இருக்கிற வக்கீல கூப்பிட்டா அரசியலுக்கு வரமாட்டார். நிறைய பேஷண்ட் போற டாக்டரை கூப்பிட்டா அரசியலுக்கு வரமாட்டார். அப்ப அரசியலுக்கு யார் வர்றான்? கேஸே இல்லாத வக்கீல், பேஷண்டே இல்லாத டாக்டர், படிப்பே வராத மாணவன், இவெல்லாம் தான் அரசியல் இருக்கிறான். அப்ப அரசியல் எப்படி சார் இருக்கும்? ஓப்ளஸ் தான், குப்பை தான் சார். நீ வா சார், ஒரு நம்பி பாப்பவே. இப்ப என்ன இப்போ காசா பணமா? நான் தேர்தலுக்கு லாயக்கு இல்லையா? போய் மீட்டிங்கா பேசணும், கையெடுத்து கும்பிடணும், ஓட்டு போடுங்கன்னு கெஞ்சணும். நினைச்சாலே வெறுப்பா இருக்குது. ஜனநாயகத்தை பத்தி பெருசா பேசு. அப்ப தேர்தல் வெறுப்புன்னு ஏன் சார் இப்படி டபுள் ரோல் போடுற? என்னையா பேசுற நீ? ஜாதி, பணம், சாராயம் இதெல்லாம் நம்ம தேர்தல் பிடிச்ச வியாதிங்க. இதோட நம்மளுக்கு வந்தா நமக்கும் இந்த வியாதி தான் வரும். புச்ச வியாதிக்கு மருந்து ஊத்தத்தான் உன்னை டாக்டர் மாதிரி கூப்பிடுறேன். வா சார். ரொம்ப கெட்டிக்காத்தனமா பேசுறான் பச்சனையன். நீ செய்யற தப்புன்னா உடனே நீங்க வாங்கன்றதா? டாக்டருங்க நோயாளிகளை நல்லா கவனிக்கணும்னு நான் சொல்றேன். அதுக்காக நீங்களே டாக்டரா வாங்கன்றதா? நீ என்ன சொன்னாலும் சரி, தேர்தல் நிற்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. ஜனங்கள்லாம் என்ன மாதிரி ஆளு ஓட்டு போட மாட்டாங்க, ஒன்ன மாதிரி ஆளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன் சார், ஏன் அப்படி நடக்குது? யோசிச்சு பாரு. தேர்தலில் திருப்பி என்ன மாதிரி ஆள் தானே சார் நிக்கிறோம். ரொம்ப அயோக்கியனுக்கும் சுமார் அயோக்கியனுக்கும் நடுவில் தானே தேர்தலே நடக்குது. ஜனங்க எங்க 2 பேர் தானே ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு ஆகணும்.
உன்ன மாதிரி நல்லவங்க வந்து நில்லுங்க தேர்தல்ல அப்பால பாருங்க. நின்னா டெபாசிட்டே போயிடும் அவ்வளவுதான். சார் நம்ம நாட்டு சனங்க கையில இருந்து நீ உன் டெபாசிட்ட திருப்பி வாங்கணும்னா முதல்ல நீ எதுனாச்சும் ஒண்ணு அவங்க கையில டெபாசிட் செய்யணும் சார். உன் நம்பிக்கையை நம்ம நாட்டு சனங்க கையில டெபாசிட் செய்ய, உன் டெபாசிட் அவங்க கவனிச்சுக்குவாங்க. வா. சரி அது வா. ஜெயிச்சு பதவிக்கு வந்தேன்னு வச்சுக்க, அப்ப மட்டும் இந்த பதவி எத்தனை நாள் நிச்சயம்? இவன் கவுப்பானா அவன் ஓடுவானா இதே தானே தொல்ல. நம்ம நாட்டுல இந்த அரசியல் நடக்குது, சூதாட்டம் நடக்குது. டீசென்டான வர மாதிரியா இருக்குது அரசியல். குட்டி செவ செஞ்சு வச்சிருக்கீங்களா எல்லாருமா சேர்ந்து? பேசுறீங்களா வாய்கிழிய? சுயமரியாதை உள்ள அரசியலுக்கு வருவானா ஐயா? அத்தோட போய் மங்காத்தா ஆடலாம். நீ போய் ஆடியா மங்காத்தா? போதும் பேசிட்டு போறே. நீ நாடு பத்துக்கிட்டு எரியுதுன்ற தண்ணி ஊத்தவனா ஒதுங்குற வெக்கமா இல்ல உனக்கு? யோ இப்போ ஊடு பத்துக்கிட்டு எரிஞ்சா மத்தவங்களை பார்த்து தண்ணி ஊத்துங்க நான் சொல்லுவேன். நீயே பக்கெட்டா சுமந்துல தண்ணி ஊத்த மாட்டே. நாடு பத்துக்கிட்டு எரிஞ்சா மாத்திரம் ஏன் ஒதுங்குற? நாட்டு மேல அவ்வளவுதான் அக்கறை உனக்கு. அப்பால ஏன் பேசுற நீ? உபமானம் பேசுற நீ, உபமானம். டாக்டர் நோயாளியை கவனிக்கணுமா அத்தவர் சொல்லுவாரா? ஆனா இவர் ஒதுக்கிக்குவாரா? இப்போ நோய் நாட்டுக்கு தானே பிடிச்சிக்குது, அத்தோடு தானே நீ அசால்ட்டா பேசுற நீ. யோ உன் குழந்தைக்கு காய்ச்சல் வருதியா? டாக்டர் சரியா கவனிக்கல. நான் கவனிக்கணும் நான் சொல்லுவேன், ஆனா நான் ஒதுக்குவேன். நான் தான் டாக்டர் இல்லையே அப்படியா சொல்லுவேன் நீ? அப்ப எப்படியாச்சும் குழந்தை பிழைக்கவே சொல்லி பக்கத்துல குத்திக்கிட்டு பத்து போட மாட்டேன், உத்தரவு கொடுக்க மாட்டேன். அப்போ ஏன் நீ டாக்டரா மாறுற? ஏன்னா காய்ச்சல் உன் குழந்தைக்கு வந்திருக்குது. இப்ப நோய் நாட்டுக்கு தானே பிடிச்சிருக்குது, அதான் ஒதுங்குற, கொட்டை விட்டு தூங்குற. இத பத்தி பேச நீ நாய்க்கே இல்லையா? யோ வாயா அட வாயா அடச்சி போய். போறதுக்கு முன்னால இன்னொரு விவரத்தையும் தெரிஞ்சுக்கினே போ. அங்க பார், அது யார் தெரியாது? ஜெயபாண்டிய இல்ல. ஜெயபாண்டிய தேர்தலுக்கு முன்னாலேயே செத்தாச்சு. இவன் பேர் ராஜு, டூப்ளிகேட் சிஎம். எப்படி அரசியலுக்கு டூப்ளிகேட் வந்தா? ஒன்ன மாதிரி நல்லவங்க எல்லாம் தூங்கினேங்கிறீங்க, அதான் அரசியலே டூப்ளிகேட் ஆயிப்போச்சு. யோ உன்னை விட சிங்காரமான ஆள் எவ்வளவோ மேலியா? எலெக்ஷன் நின்னா எவனுக்கு ஓட்டு போடுவான் சொல்லிட்டு நீ ஒதுங்க. ஆனா சிங்காரம் 2 தபா தோத்தாலும் 3ஆவது தபா கெலிக்க மாட்டோம் வந்து குதிக்கிறாரியா. அதான் தைரியம். அது கூட உங்க கையில கிடையாது. யோ தேர்தல் வந்துச்சுன்னா சிங்காரம் சேரியா ஏறி இறங்கிறான். ஜனங்களை ஏமாத்தத்தாயே அப்படி செய்யறான். இருந்தாலும் அன்னைக்காவது அவன் ஏழை ஜனங்களை சந்திக்கிறான். நீ எப்பனாச்சும் ஏழை ஜனங்களை பார்த்துக்கிற? நீ இவன் கவுப்பானா அவன் ஓடுவானா சொல்லிட்டு நீ ஒதுங்குற. ஆனா சிங்காரம் கவுக்குறானா நிமித்துறானா பார்த்துல அவர்களை வந்து குதிக்கிறாரியா. அதான் தன்னம்பிக்கை. அது கூட உங்க கையில கிடையாது. யோ எலெக்ஷன் நேரத்துல சிங்காரம் ஊரா பேட்டையா அலையறான். ஜனங்களை ஏமாத்தத்தாயே அப்படி பேய அலையறான். இருந்தாலும் அது கூட ஒருவித உயப்பு. அந்த உயப்பு கூட உங்ககிட்ட கிடையாது. என்ன இருக்குது? வாய் இருக்குது, பேசு. இது தப்பு, இது சரியில்லை, இது ஒய்ங்க இல்ல, நல்லா பேசுவேன். சிங்காரத்தை விட எந்த விதத்தில வசதி சொல்லு. சொல்லியா? சிங்காரம் கையில் எல்லாத்தும் உங்க கையில் என்ன ஆகுது சொல்லு. என்கிட்ட நேர்மை கூட இல்லைன்னு சொல்றீங்க? நேர்மை வச்சுக்கிறிய? நேர்மை மட்டுமா வச்சுக்கிற? நீ உங்கள நேர்மகுது, திறமகுது, அறிவுகுது எல்லாம் வச்சுக்கிற. வருஷா கோயில்ல செல வைக்கிற மாதிரி வச்சுக்கிற. அதனால யாருக்கு என்னயா லாபம்? உன் கோயிலுக்கு தான் நீ பூட்டு போட்டிய, எங்களெல்லாம் கும்பிட விட மாட்டேன்றிய. யோ உன் கையில இருக்கிறது கோயில்னா சிங்காரம் கையில இருக்கிறது ரிக்கார்ட் டான்ஸ். அவன் ஊரா தெருவா ரிக்கார்ட் டான்ஸ் நடத்துறான். 4 பேராவது பார்த்து சந்தோஷமாகறான். ஆனா நீ உன் கோயிலுக்கு பூட்டு போட்டு வச்சுட்ட. ஒருத்தனுக்கும் பிரயோசனம் இல்லாம வச்சுட்ட. சொல்லியா? பூட்டு போட்ட உன் கோயிலை நம்ப சொல்றியா, இல்ல சிங்கார ரிக்கார்ட் டான்ஸ நம்ப சொல்றியா? எதையா நம்ப சொல்றீங்களே? யோ ப்ரொஃபசர்,
உங்களை மாதிரி அறிவாளிங்க பொது வாழ்க்கையில ஒதுங்கினா என்ன நடக்கும்? நீ இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டல, இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு பாரு. என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்பாவில் வீட்டுல போய் கோட்டை விட்டு நல்லா தூங்கு போ. ஹலோ, நான் சிங்காரம் பேசுறேன். யாரு? சிங்காரண்ணே, நான் தானே. யோ, உனக்கு என்ன எங்கேயில பேச்சு? சிங்காரண்ணே, உங்க கூட எனக்கு என்னங்க தகராறு? இந்த எதிர்கட்சி தலைவர் சிஎம்மா வருவேங்கிறாரு. நான் உங்க கூடயே இருந்துடுறேனுங்க. நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ அதுபடி கேட்க நான் தயாரா இருக்கிறேனுங்க. நீங்க உங்க இஷ்டப்படி ஆட்சி நடத்துங்க, சம்பாதிக்கிறத சம்பாதிங்க, அதுதான் உங்களுக்கு தேவை. ஏன் இஷ்டப்படி எதுவுமே நடக்க வேணாங்க. நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ அதுபடி நான் கேட்க தயாரா இருக்கிறேனுங்க. அந்த குடாக்கு ப்ரொஃபசர் அப்பப்போ வந்து உனக்கு எதனா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பானே, அவன் குடாக்கு தேவாங்க பையன். அவன் கடக்கிறான் குடாக்கு ப்ரொஃபசர், செமிக்ராக்கு ப்ரொஃபசர். இப்ப கூட அவன் அங்கதான் இருக்கிறான்னு எனக்கு நியூஸ் வந்துச்சு. அவன் தெரிஞ்சனுங்க. அவனை தெரிஞ்சிடறேன்னு அப்பால நமக்குள்ள என்ன இருக்குது? நான் கட்சிக்கு திரும்பி வந்துட வேண்டியதுதான். சரி, எங்க கையில இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் இஸ்துக்குன்னு கோட்டைக்கு ஊர்வலம் விடுறதா இருந்தேன். ரூட்டை மாத்தி ஊர்வலத்தை மூட்டாண்டிய விட்டுறேன். அவன் என்ன, அவனை போய் நம்பினேன் நீ? அவன் நல்ல பாம்பியா அந்த ப்ரொஃபசர். அவன் நம்மளை காட்டிலும் அவன் ஷெல்ஃப் கலர்ல இருக்கிறான். கவனிச்சுக்கிறியா நீ? ஏன் அவன் ஷெல்ஃபாக்குறான்? நல்ல பாம்பி அவன். அமாவாசைக்கு அமாவாசை தோல் உரிக்கிறான் அவன். அவனை போய் சேர்த்து வச்சுக்கிட்டு எதிர்கட்சி தலைவர் சிஎம்மா வர்றேன்றாரு அந்த ஆளு. சரி, அந்த ஆளை நான் கவனிச்சுக்கிறேன், நீ விடுடி, நங்கையில விட்டுடி. ஆனா நான் திரும்பி கட்சிக்கு வரதுல ஒரு இது இருக்குதியா? இப்போ என்னன்னு எல்லாரும் ஒரு மாதிரியா பேசிடுவானுங்க. இந்த பத்திரிகைக்காரெல்லாம் ஊட்டாண்டியா ரோந்து கிடக்குறான், அவன்லாம் ஒரு மாதிரியா பேசிடுவான். எவனாவது ஒரு பெரிய மனுஷன் நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சான்னு சொன்னா அது எனக்கு கொஞ்சம் ரீஜெண்டா போகும். இப்ப இதுக்காக எந்த பெரிய மனுஷனை நான் எங்க போய் தேடிக்கின்னு? அந்த குடாக்கு ப்ரொஃபசர் அங்கதானே இருக்கிறான், நீ அவனை அங்கே பிடிச்சு வைங்க. நான் பத்திரிகைக்காரங்களையும் கையோட இஷ்டத்துக்கு நாங்க வர்றேன். வந்து அந்த குடாக்கு தான் நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சான்னு பிளேட்டை மாத்தி போட்டுறேன். நான் எப்படி செய்வேன், என்ன செய்வேன், நீ ஒண்ணும் கண்டுக்காத, நம்ம கையில விட்டு நீ, நான் கவனிச்சுக்கிறேன். வந்து அவனை குளிப்பாட்டி விட்டுறோம் பாரு. கோழி அமுகிற மாதிரி ஒரே அமுகிறோம் பாரு. அப்போ ப்ரொஃபஸரு, நீ போய் வீட்டுல அம்மாவை நல்லா சோறாக சொல்லி நல்லா போட்டு துண்ணுட்டு தூங்கு போ. தூக்கத்துல முழிப்பு கட்சிதுன்னா புஸ்தகம் எழுது. புஸ்தகம் அரசியலில் நேர்மையாக இருப்பது எப்படி, புஸ்தகம் எழுது போ. அந்த புஸ்தகம் வெளியீட்டு விழாவுக்கு வந்து கூப்பிடு. வந்து தலைமை தாங்கி நேர்மையை பத்தி 4 வார்த்தை பேசுறேன் போ. அண்ணே, தம்பி, அண்ணே, தம்பி, 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 அண்ணே, தம்பி, அண்ணே, தம்பி, அண்ணே, 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 அண்ணே. எப்படி நான் திரும்பி கட்சிக்கு வந்தா நல்லா கேட்டுக்கினா இருந்தீங்களா? நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துதான் ஆகணும்னு சார் தான் ஒத்த கால்ல நின்னாரு. அப்ப கூட நான் யோசனை பண்ணேன், என்னடா இது சார் இப்படி சொல்றாருன்னு. அப்பதான் சார் சக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார், நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரலன்னா நான் தீ குளிச்சு செத்துடுறேன்னாரு. ஒரு பெரிய மனுஷன் வாழ்க்கை இப்படி முடியறதுக்கு நாம காரணம் ஆயிடக்கூடாதுன்னு நான் கட்சிக்கு வந்துட்டேன். நான் அதை எழுதிக்கங்க. ஐ நெவர் செட் லைக் தட். நான் அப்படி சொல்லவே இல்லை. என்னங்க எப்படி சொல்றாரு அவரு? என்ன சொன்னாரு பாத்தீங்களா? நான் அப்படி சொல்லலன்னு சொன்னாரு பாத்தீங்களா? நாட்டுக்கு இவ்வளவு பெரிய சேவையை செய்துட்டு அந்த பெருமை எனக்கு வேண்டாம்னு ஒதுங்குறாரு பாத்தீங்களா? அதான் பெரிய மனுஷன்றது. அதான் அதை எழுதிக்கங்க, பெரிய மனுஷன். கொட்டை எழுத்துல அதை போடுங்க. பிக் மேன் இங்கிலீஷ் பத்திரிகை யாருது, அதுல போடுங்க பிக் மேன் தீ குளிக்கிறேன்றாரு. பிக் மேன் டேக்கிங் ஃபயர் பாத், ஸ்மால் மேன் ஆயில் பாத், பிக் மேன் ஃபயர் பாத். கண்ணு கலங்குது எனக்கு, அதை போடுங்க. சிங்காரம் கண்ணு கலங்குது, சிங்கார ஐஸ் மிக்சிங்.
அவ்வளவுதான். இனிமே இவன் லவாதிவான்னு கூவ வேண்டித்தான். நான் சேர்த்து வைக்கலன்னு ஒவ்வொரு தபா அவன் அப்படி சொல்ல சொல்ல ஜனங்கள்லாம் பெரிய மனுஷன் பாத்தியான்னு. இவன் என்ன படிச்சுக்கிறாங்க? புத்தகம் தானே படிச்சுக்கிறான். நான் இந்த உலகத்தையே படிச்சுக்கிறேன் நானே. நீ வா, நீ சட்டசபைக்கு எதிர்கட்சி தலைவர் சிஎம்பா வர்றன்றாரு அந்த ஆளு. சரி, நீங்க அந்த ஆளு வேட்டியோட வீட்டுக்கு போடுற, நான் பாத்துறேன். வா நீ.